அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷ்ணப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேர்தல் பிரதிநிதித்துவத்தின் வகைகள், அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளாட்சி அரசாங்கங்கள் தொடர்பாக ஒரு 3 கிளாஸ் பார்த்துட்டோம். அடுத்த 3 வீடியோ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்தல், அரசியல் கட்சிகள் அது ரிலேட்டடானது இருக்கும். இந்திய தேர்தல் ஆணையம், தேர்தல் ரிலேட்டடானது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த டாபிக், இந்த தேர்தல் பிரதிநிதித்துவத்தின் வகைகள், இந்த அரசியல் கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரசியல் கட்சிகளில் இந்த மாநில கட்சிகள், தேசிய கட்சிகளுடைய அங்கீகாரம் பெற்ற கட்சிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேசிய கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கு தேவையான தகுதிகள், மாநில கட்சி அந்தஸ்து பெறுவதற்கு தேவையான தகுதிகள், அது எல்லாமே நம்ம என்ன பார்ப்போம்னா அடுத்த ஷெடியூலில் பார்ப்போம். அடுத்த ஷெடியூலில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேசிய அரசியல் கட்சிகள் மற்றும் சின்னங்கள் டாபிக் இருக்கும். அதில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் அரசியல் கட்சிகள்னால் என்ன அப்படிங்கிற ஓரளவுக்கு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா அடுத்த இதில் நம்ம அதை பற்றி, ஏன்னா அடுத்த இதில் 4 டாபிக் தான் இருக்குது. அதில் கொஞ்சம் அரசியல் கட்சிகளை பற்றி நல்லா நம்ம தெளிவாக பார்ப்போம். இங்கே லைட்டாக தான் பார்ப்போம். அடுத்தது அழுத்த குழுக்கள், இது நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? அப்போ இந்த டாபிக் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11th அரசியல் அறிவியல் புக்கில் லெசன் 11ல் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் 11.1, 11.2, 11.3 இந்த 3 டாப்பிக்கு. அடுத்தது 9th புக்கு குடிமையல் புக்கில் லெசன் 2 தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் பற்றி இங்கே மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதே மாதிரி 7th குடிமையலில் பாடம் 2 அரசியல் கட்சிகள், லைட்டாக இன்ஃபர்மேஷன். ஏன்னா இங்கே மாநில கட்சிகள், தேசிய கட்சிகளுடைய அந்த அங்கீகாரத்துக்கான தகுதிகளும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? இந்த ஆட்சி முறை அதெல்லாம் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம நோட்ஸ் கொடுக்கறது நீங்கள் அப்படியே படித்து வச்சுக்கோங்க. கடைசியாக எல்லாமே புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அந்த டாபிக் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அறிமுகம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாக்குரிமை பற்றி கொடுத்துருக்காங்க. வாக்குரிமை அப்படிங்கிறது என்னதுங்க? பொது தேர்தல்களில் வாக்களிக்கக்கூடிய ஒரு உரிமை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவோம். சுதந்திரம் என்று பொருள் தரக்கூடிய பிராங்க் என்ற ஆங்கிலோ பிரெஞ்சு கலவை சொல்லிலிருந்து இது பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த வேர்டு எந்தெந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அதற்கு என்ன பொருள்? சுதந்திரம் அப்படிங்கிற பொருள் தருது. அப்போ நமக்கு வாக்குரிமை அப்படின்னா வாக்களிக்கக்கூடிய உரிமை. அடுத்தது பாருங்க, வாக்காளர் தினம், தேசிய வாக்காளர் தினம் எப்போ நம்ம கொண்டாடுறோம்? ஜனவரி 25. இது முக்கியமான டேட்டு. அடுத்தது பாருங்க, தேர்தல் என்பது, தேர்தல்னா டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. தேர்தல் என்பது தங்களின் சார்பாக யாரேனும் ஒருவரை அரசியல் தலைவராகவோ அல்லது பிரதிநிதியாகவோ அரசாங்கத்தில் பங்கு பெற தேர்ந்தெடுப்பதற்காக வாக்களிக்கும் நடைமுறை. டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்தல்னால் நமக்கு தெரியும். அதுக்கு டெஃபினேஷன் என்ன கொடுக்குறாங்க? நம்ம மக்களின் சார்பாக யாராவது ஒருத்தர் அரசியல் தலைவராகவோ அல்லது அவங்கள பிரதிநிதியாகவோ எங்கே போகணும்? அரசாங்கத்துக்குள்ளே போகணும். மக்கள் சார்பாக ஒருத்தர் பிரதிநிதியாக அரசாங்கத்துக்கு போகணும். அவங்கள தேர்ந்தெடுப்பதற்காக வாக்களிக்கக்கூடிய நடைமுறை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தேர்தல்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த தேர்தலை பற்றி நம்முடைய இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுத்துருக்காங்கன்னா பகுதி 15 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சட்டப்பிரிவுகள் 324 329 வரைக்கும், இதுவும் முக்கியம். பகுதி 15 சட்டப்பிரிவு 324 329 வரைக்கும் இந்திய அரசியலமைப்பில் தேர்தலை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இது இந்திய அரசியலமைப்பில் தேர்தல் இருக்கிறதுனால இந்த தேர்தல் எனும் கருப்பொருளுக்கு நமது நாட்டில் அரசியலமைப்பிலான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பில் இருக்கிறது எல்லாத்துக்குமே அரசமைப்பிலான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேர்தலுக்கு இந்திய அரசமைப்பிலான அங்கீகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 324 சொல்லுது. 324 329 வரைக்கும் தேர்தலை பற்றி தான் சொல்லுது. இதில் 324 உங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 326 என்ன சொல்லுது அப்படின்னா, மக்களவை லோக்சபாக்கும் மாநில சட்டப்பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் தேர்தல்கள் எப்படி நடத்தணும்னா வயது வந்தோர் வாக்குரிமை, யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கும்பொழுது என்னது?
18 வயசு ஆனவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், ஓட்டு போடலாம். அப்போ எந்த வேறுபாடுமே பார்க்கக்கூடாது. இந்த வயது வந்தோர் 18 வயசு ஆனாங்க எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது 326. ஓகேங்களா. அடுத்தது தேர்தல் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கற்றறியும் கல்வியை நம்ம என்ன சொல்லுவோம், தேர்தலியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. தேர்தல் தொடர்பான அந்த புள்ளி விவரங்கள், அதுக்கப்புறம் அதனுடைய முடிவுகளை பற்றி கற்றறியக்கூடிய கல்வியை நம்ம என்ன சொல்லுவோம், தேர்தலியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வாக்குரிமை அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து வந்துச்சு, ஜனவரி 25 என்ன நாளாக நம்ம கொண்டாடுறோம், தேர்தல் அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இருக்குது, எந்த சட்டப்பிரிவில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா சில இடத்துல கேட்பாங்க, தேர்தல் என்னும் கருப்பொருளுக்கு நமது நாட்டில் அரசமைப்பிலான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துடலாம். நமக்கு நம்ம பகுதி 15 இருக்குது, சட்டப்பிரிவு 324 329 வரைக்கும் இருக்குதுன்னு படிச்சுடுறோம். ஆனால் அது அரசமைப்பில் இருக்கிறனால அதுக்கு அரசமைப்பு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ஒரு பேசிக்கான விஷயம். அதை நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், தெரிஞ்சுக்காமல் நம்ம போயிடுவோம். அந்த இடத்துல ஃபேக்டை மட்டும் மனப்பாடம் பண்ணும்போது இந்த பிரச்சனையாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ அரசியலமைப்பில் இருக்கிறது எல்லாத்துக்குமே அரசமைப்பிலான அங்கீகாரம் கொடுத்துருக்குன்னு தான் அர்த்தம். ஒருவேளை டேரெக்டாக இப்படி கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக போட தெரியணும். ஓகேங்களா. அப்போ ஆர்டிகல் 326 என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். தேர்தலியல் அப்படிங்கிறது என்ன கல்வி அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது பிரதிநிதித்துவம் அப்படின்னு என்னதுங்க, ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம சொல்கிறோம்ல. ரெப்ரசன்டேட்டிவ்னா ஒரு ஹெட்டு, நம்ம சார்பாக ஒரு ஹெட்டு அரசாங்கத்துக்குள்ளே போகிறாங்க, அதுதான் பாருங்கள். பிரதிநிதித்துவம் அப்படின்னு என்னது அப்படின்னா, பிறருக்காக பேசும் நடவடிக்கை, பிறருக்காக செயல்படுதல் அல்லது பிரதிநிதித்துவம் பெறும் நிலையாகும். பிரதிநிதித்துவம் என்னது, இன்னொருத்தருக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரதிநிதி அங்கே உள்ளே போகிறாங்க, அது பிரதிநிதித்துவம், அரசாங்கத்துக்குள்ளே போகிறாங்க. அதான் இன்னும் பிறருக்காக பேசும் நடவடிக்கை அல்லது பிறருக்காக செயல்படுதல், அதுதான். ஏன்னா டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணுங்க. நமக்கு பிரதிநிதித்துவம்னா என்னன்னு தெரியும், ஆனால் அந்த டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது தான் பிரச்சனையாகுது. இங்கே இது எத்தனை டைம் நிறைய எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வேர்டுக்கு மீனிங் நமக்கு தெரியும், டேரெக்டாக ஒரு வேர்டு நம்ம சொல்லுவோம், ஆனால் அது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும் பொழுது இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா. அப்போ நமக்கு குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அப்போ நீங்கள் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் டெஃபினேஷனில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, தேர்தல்கள் என்பவை பண்டைய ஏத்தன்ஸ், ரோமபுரி ஆகியவற்றிலும் பாண்டவர் மற்றும் ரோமானிய பேரரசர்கள் தேர்வு ஆகியவற்றிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. தேர்தல்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தற்கால தேர்தல்களின் தோற்றம், இதெல்லாம் முன்னாடி. தற்கால இப்போ இருக்கக்கூடிய அந்த தேர்தல்களின் தோற்றம் அப்படிங்கிறது எப்படின்னா, 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் படிப்படியாக எழுச்சி கண்ட பிரதிநிதித்துவ அரசாங்கங்கள் மூலமாகவும் பின்னர் வட அமெரிக்காவிலும் தோன்றியது. இதெல்லாம் லைட்டாக எப்படி தோன்றுச்சு, முன்னாடி இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய தேர்தல்கள் அப்படிங்கிறது 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் படிப்படியாக எழுச்சி கண்ட இந்த பிரதிநிதித்துவ அரசாங்கங்கள் மூலமாகவும் பின் வட அமெரிக்காவிலும் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் தேர்தல்கள் என்னதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுவும் மக்களாட்சி பாருங்கள், பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதித்துவம் அமைந்தது தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லலாமா. அப்போ பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் தேர்தல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இதில் ஜென்ரலான பாயிண்ட்ஸ் தான், லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சட்டங்களின் மூலமாகவும் அரசியல் கட்சிகள் மக்களை வாக்களிக்க விடாமல் செய்யும்போது தேர்தல்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன. அதாவது ஒரு சட்டத்தின் மூலமாக அரசியல் கட்சிகள் மக்களை வாக்களிக்க விடாமல் செய்யும் பொழுது அப்போ என்ன ஆகுது, தேர்தல்கள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகின்றது. ஏன், அதாவது இப்போது இது வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது என்ன சொல்லலாம்னா, இப்போது நிறைய சட்டங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்சி இருக்குது, ஏதோ ஒரு ஆட்சி இருக்குது, அவங்க நல்ல சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அடுத்த முறை மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. அப்போது அந்த தேர்தல் அந்த இடத்துல முக்கியத்துவம், இங்கே பாருங்கள். அப்போ ஒரு வேளை அவங்க ஒரு மக்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த முறை அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல தேர்தல் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கா. ஓகேங்களா. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதாவது இன்டைரக்டாக ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் இதுதான் மீனிங். அப்போ தேர்தல்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. எதனா சட்டங்களின் மூலமாக அரசியல் கட்சிகள் மக்களை வாக்களிக்க விடாமல் செய்யும் பொழுது
அப்போ ஏதோ ஒரு சட்டம் போட்டு அவங்கள வாக்களிக்க விடாமல் செய்யும் பொழுது இந்த தேர்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்தல்கள் மற்றும் பிரதிநிதிகள். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேர்தல் இருக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்குது, அரசமைப்பில் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியாது, தேர்தலை அவங்க மீற முடியாதுல்ல. கண்டிப்பாக எலெக்ஷன் வச்சு தான் நம்ம மக்களை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ இந்த தேர்தல்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. வாக்களிக்க விடாமல் நம்மளை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா. தேர்தல்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஆகியவை அரசாங்கத்தை உருவாக்குவதன் அடிப்படை இவங்க தான். தேர்தல்கள், அந்த தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இவங்க தான் அரசாங்கத்தை உருவாக்குவதில் அடிப்படையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, மக்களாட்சின்னு என்னதுங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இருப்பாங்க. மக்களாட்சியில் வாக்காளர் முறையோடைய இயல்புகள் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்தல்கள் ஒழுங்காகவும் நேர்மையாகவும் நடப்பதுடன் வாக்குகள் சமமான, அதான் பாருங்க, 1 person 1 vote 1 value, ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு, ஓகேங்களா, ஒரு வாக்கு. அது என்னவா இருக்குது, சமம். அந்த வேல்யூ என்னவா இருக்குது, சமமாக தானே இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு, அந்த மதிப்பு என்னவாக தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். ஒருத்தர் இப்போ ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் போடுற ஓட்டுக்கு 2 கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அவர் ஒருத்தர் தான், ஒரு ஓட்டு தான். அவர் ஓட் போட்டாருன்னா அதை 2ஆல் கால்குலேட் பண்ணிக்க மாட்டாங்க, அவர் யாராக இருந்தாலுமே. ஓகேங்களா. அதுதான் ஒரு மதிப்பு, ஒரு சம மதிப்பு தான். ஓகேங்களா. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்தது பெரும்பான்மையினரின் விருப்பம் நிறைவேறுவதுடன் சிறுபான்மையினரும் நலனும் இந்த மக்களாட்சியில் இந்த வாக்காளர் முறையில் இந்த விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மையராக இருக்கக்கூடியவங்களுடைய விருப்பம் நிறைவேறுது, அதுபோக சிறுபான்மையினராக இருக்கவங்களுடைய நலனும் மதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாக்காளர் தொகுதியின் பங்கேற்பு அதிக அளவில் இருக்கும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா வாக்குரிமை என்பது அதிகபட்ச அளவில் சாத்தியமானதாக இருக்கும். எல்லாத்துக்குமே வாக்குரிமை, இப்போ மக்களாட்சியின் அடிப்படையிலானது அப்படின்னா எல்லாத்துக்குமே வாக்குரிமை அப்படிங்கிறது அதிகபட்ச அளவில் தான் இருக்கும். வாக்களித்தல் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், அணுகக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ வாக்களித்தல் என்பது அணுகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் அதிகபட்ச அளவில் சாத்தியமானதாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா. அதே மாதிரி வாக்காளர் தொகுதியின் பங்கேற்பு அதிக அளவில் இருக்கும். இது எல்லாமே இதனோட இயல்பு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு கேட்கறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்க, ஒரு தேர்தலில் வாக்காளர் பல்வேறு தேர்வுகளை மேற்கொள்கிறார். என்னென்னலாம் மேற்கொள்கிறாரு, ஒரு தேர்தலில் ஓட்டு போட்டு ஒருத்தர் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அந்த தேர்தலில் வாக்காளர் பல்வேறு தேர்வுகளை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, தங்களுக்கான சட்டங்களை உருவாக்குவார் அவர் தானே தேர்வு பண்ணுறாங்க. அடுத்தது அரசாங்கத்தை அமைத்து பெரும்பான்மை முடிவுகள் எடுப்போரே அவங்க தான் தேர்வு பண்ணுறாங்க. அரசாங்கம் மற்றும் சட்டம் இயற்றுதலில் வழிகாட்டக்கூடிய கொள்கைகளை கொண்ட கட்சி அவர் தேர்வு பண்ணுறாரு. அப்போது வாக்காளர் ஒருத்தர் நிறையா அந்த வேட்பாளர் மட்டும் தேர்வு பண்ணாமல் என்ன சொல்கிறாங்க, அப்போ ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அப்போ தங்களுக்கான சட்டங்களை உருவாக்குவவரை அந்த வாக்காளர் தான் தேர்வு பண்ணுறாரு. அப்போ அரசாங்கத்தை அமைத்து பெரும்பான்மை முடிவுகளை எடுப்போரே அவர் தான் தேர்வு பண்ணுறாங்க. அடுத்தது அரசாங்கம் மற்றும் சட்டம் இயற்றுதலில் வழிகாட்டக்கூடிய கொள்கையை கொண்ட கட்சி என்ன பண்ணுறாங்க, தேர்வு பண்ணுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் தேர்வு பண்ணுறோம், எல்லாமே சேர்ந்து கடைசியில் ஒருத்தர் அரசாங்கம் அமைக்கக்கூடிய சட்டம் இயற்றக்கூடிய வழிகாட்டக்கூடிய கொள்கைகளை கொண்ட கட்சி மொத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம், தேர்வு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜென்ரலான பாயிண்ட்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்போ இதுதான் இது வரைக்கும் இந்த இதுவும் பார்த்துட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எது தேர்தலை மக்களாட்சியிலானதாக ஆக்குகிறது, இது ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. நான் டெஸ்ட்டில் கேட்பேன். ஓகேங்களா. எது தேர்தலை மக்களாட்சியில் ஆனதாக ஆக்குகிறது அப்படிங்கிறது இதில் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு அப்படி கேட்பாங்க. இப்படியே கொடுத்துட்டு இதில் ஏதோ 2-3 ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள், அனைவருக்கும் தேர்வு செய்யும் வாய்ப்பு இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு வாக்கு, அந்த ஒரு வாக்கிற்கு ஒவ்வொரு வாக்கிற்கும் சமமான மதிப்பு இருக்கணும். ஓகேங்களா. அதுதான் அந்த தேர்தலை மக்களாட்சி உடைய தேர்தலாக அது மாற்றும். அனைவருக்கும் எல்லாருமே தேர்வு பண்ணணும். அது எப்படி இருக்கணும், ஒருவருக்கு ஒரு வாக்கு இருக்கணும். அந்த ஒரு வாக்குக்கு என்னவா இருக்கணும், சமமான மதிப்பு இருக்கணும். உயரதிகாரி ஒருத்தர் ஒரு ஓட்டு போட்டாருன்னா அதுக்கு 2 மதிப்பு இருக்கக்கூடாது, ஒரு மதிப்பு, அவ்வளோதான். ஓகேங்களா.
அடுத்தது, அரசியல் கட்சிகளால் தேர்ந்தெடுக்கப்படும் வேட்பாளர்கள் சுதந்திரமாக தேர்தலில் போட்டியிடுவதுடன் வாக்காளர்களுக்கு தகுந்தவாறு உண்மையான தேர்வுகளுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அரசியல் கட்சிகளால் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க சுதந்திரமாக என்ன பண்ணணும், தேர்தலில் போட்டியிடணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அத்தேர்வுகள் தகுந்த இடைவெளிகளில் வழங்கப்பட வேண்டும். ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை தகுந்த இடைவெளியில் தேர்தல் இருக்கணும். அப்போ அதுதான் பாருங்க, நீங்கள் இந்த இது கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டுருவாங்க. நீங்கள் படிக்காமல் போயிருந்தால் அது தெரியாது. தகுந்த இடைவெளியில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். இது எப்படிங்க மக்களாட்சியிலானதாகோ ஆக்கோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், மாற்றிக்கிட்டே இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்குல்ல, காலப்போக்கில் ஒரு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கு. அப்போ அந்த மக்களுடைய முடிவு அப்படிங்கிறது 5 வருடம் இல்லை குறிப்பிட்ட காலமுறை அந்த மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தகுந்த இடைவெளியில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். மக்களால் விரும்பப்படும் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் இது மக்களாட்சி. அடுத்தது, மக்கள் தங்களின் விருப்பங்களுக்கு தகுந்தவாறு தேர்ந்தெடுக்கும் வகையில் சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள் நடத்தணும். கம்பல் பண்ணக்கூடாது, இதை பண்ணுங்க இவங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு மிரட்டுறதோ கம்பல் பண்ணுறதோ வற்புறுத்துறதோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள் நடத்தணும். தேர்தல் என்பது ஒரு முறையான முடிவாக்க நடைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கேட்கலாம். அப்போ ஒருவருக்கு ஒரு வாக்கு மற்றும் ஒவ்வொரு வாக்கிற்கும் சமமான மதிப்பு. சுதந்திரமாக தேர்தலில் வேட்பாளர்கள் போட்டியிடணும். தகுந்த இடைவெளியில் தேர்தல்கள் நடத்தணும். மக்கள் விருப்பப்படும் வேட்பாளர்களுக்கு என்ன பண்ணணும், ஓட் போடணும். ஓகேங்களா? சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடத்தணும். இதுதான் தேர்தலை மக்களாட்சியிலானதாக ஆக்குகிறது. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் ஈஸியாக தான், இதெல்லாம் ஜென்ரலான பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? பிரதிநிதித்துவம் அப்படின்னா பிறருக்காக பேசும் நடவடிக்கை அல்லது பிறருக்காக செயல்படுதல். அப்புறம் எப்படி தோன்றுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. தேர்தல்கள் மற்றும் பிரதிநிதிகள் 2 பேருமே பார்த்திங்கன்னா அரசாங்கத்தை உருவாக்குவதன் அடிப்படை சொல்கிறாங்க. அந்த இயல்புகள் இந்த பாக்ஸில் இருக்கிறது கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். அடுத்தது, பல்வேறு என்னென்ன தேர்வுகள்லாம் அவங்க மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க லைட்டாக. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? எது தேர்தலை மக்களாட்சியிலானதாக ஆக்குகிறது அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, தேர்தல் முறைமை. ஒரு 5 வகை தேர்தல் முறை இருக்குங்க. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம பார்ப்போம். பன்மைத்துவ மற்றும் அல்லது பெரும்பான்மை முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இதுக்கு என்னன்னா எதை வச்சு இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் வாக்களித்த பிறகு என்ன பண்ணுவாங்க, வாக்குகள் எண்ணப்பட்டு அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர் அல்லது கட்சிகள் வெற்றி பெற்றவையாக அறிவிக்கப்படுகின்றன. இருப்பினும் ஆனால் இந்த நடைமுறை மாறுது. அதனால் 5 வகையான முறைகளை அடையாளப்படுத்தலாம். அதாவது இப்போ மக்கள் ஓட்டு போட்டுடுறாங்க. ஓட்டு போட்டதுக்கப்புறம் அவங்களோட வாக்குகள்லாம் எண்ணப்பட்டு யார் அதிகமாக வாக்குகளை பெற்றுக்கிறாங்களோ அவங்கள என்ன ஜெயித்தவங்கன்னு அறிவிக்கலாம். ஆனால் இதுதான் எல்லா பக்கமும். ஆனால் இந்த முறையில் ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா 5 வகைப்படுத்தியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. முதலில் நிலையை கடந்து செலுத்துதல், ஃபஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் சொல்லுவோம். FPTPன்னு கூட சொல்லுவாங்க. FPTPன்னு கூட கேட்கலாம் எக்ஸாமில். புரிஞ்சுதுங்களா? இப்போ இது என்னென்னா, இது ஒரு எளிமையான வடிவம். இப்போ ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஒரு தொகுதி இருக்குது. ஓகேங்களா? இந்த தொகுதியில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த தொகுதியில் ஒரு 10, நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன், இல்லைன்னா நம்ம கம்மியாக வேல்யூவே வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு தொகுதி இருக்குது, அதில் 100 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 3 பேர் வேட்பாளராக நிற்கிறாங்க. ஓகேங்களா? இந்த தொகுதியில் 3 பேர் வேட்பாளராக நிற்கிறாங்க. ஓகேங்களா? ஒருத்தங்க பார்த்தா 25 மதிப்பெண் வாங்கியிருக்கு, அதாவது 4 பேர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒருத்தர் பார்த்தா 25 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இன்னொருத்தர் பாருங்கள், ஓகேங்களா? ஒருத்தர் 25, சி பார்த்திங்கன்னா 20 வாங்கியிருக்கு, 20 வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்க 30 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 45. அடுத்தது 75. இன்னொரு 75. ஒன்று வேணால் இப்படி வச்சுக்கோங்க. இங்கே இவங்க 21 வாங்கியிருக்காங்க, இங்கே 24 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 100 கரெக்டாக வருதா? 25, 55, 75, அடுத்தது பார்த்திங்கன்னா 95, 100. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில்
இப்போ பாருங்கள், இப்போ என்னென்னா 100 பேர் இருக்காங்க, 100 வாக்காளர்கள் இருக்காங்க, 4 வேட்பாளர்கள் நின்றுருக்காங்க. ஒருத்தர் 25 ஓட் போட்டாங்க. இவங்கெல்லாம் ஓட் போட்டு ஏக்கு 25 பேர் ஓட் போட்டிருக்காங்க, பிக்கு 30 பேர் ஓட் போட்டிருக்காங்க, சிக்கு 21 பேர் ஓட் போட்டிருக்காங்க, டிக்கு 24 பேர் ஓட் போட்டிருக்காங்க. இது ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு தொகுதி இருக்குது, ஓகேங்களா? அதில் 100, ஓகேங்களா? இதில் ஒரு 3 பேர் தான் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் நிற்கிறாங்க. இவங்க ஒரு 50 வாங்குறாங்க, இல்லை 55 வாங்குறாங்க, ஓகேங்களா? இவங்க ஒரு 25 வாங்குறாங்க, இவங்க ஒரு 20, ஓகேங்களா? இப்போது இதில் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இதில் ரெண்டுலேயும் வித்தியாசத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னது இது, ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் இப்போ நான் இதை சொல்லிவிட்டேன். ஃபஸ்ட்டு கண்டிஷனை இப்போ எடுக்கிறோம். ஒரு தொகுதி இருக்குது, அதில் 4 வாக்காளர்கள் இருக்காங்க, 4 வேட்பாளர்கள் இருக்காங்க, 100 வாக்காளர்கள் இருக்காங்க. ஏ வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஏ வந்து ஒரு 25 வாங்குறாங்க. ஒரு பி இவங்க 30 வாங்குறாங்க, இவங்க 20 வாங்குறாங்க, ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 21 வாங்குறாங்கன்னு பார்த்தோமா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 24 வாங்குறாங்கன்னு பார்த்தோமா, ஓகேங்களா? இப்போது இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு இதில் யாருங்க அதிகமாக வாங்கியிருக்கிறா? 30 பேர் இவங்க தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்போ பி தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இன்னொன்று நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே 100 பேர் இருக்காங்க, 3 பேர் போட்டிடுறாங்கன்னு பார்த்தோம். ஒருத்தங்க 55 வாங்குறாங்க, ஒருத்தர் 20 வாங்குறாங்க, இன்னொருத்தங்க பார்த்தா 25 வாங்குறாங்கன்னு நம்ம பார்த்தோம். இதில் இப்போது இது வேறு டைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 55 சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இவங்க அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தாலும் என்னதுங்க, சில இடத்துல 50க்கு மேலே வாங்கினா மட்டும்தான், 50% மேலே வாங்கினா மட்டும்தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த முதலில் நிலையை கடந்து செல்லுதல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில வகை இருக்கும். அது என்னென்னா, இந்த இடத்துல இது வேற ஒரு டைப்புன்னு வச்சுக்கோங்க. இதில் இவர் 30 வாங்கி அதிகமாக வின் பண்ணியிருந்தாலுமே கூட, அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தாலுமே இவருக்கு பாதிக்கு மேலே சப்போர்ட் கிடையாது. பாருங்கள், அப்போ பிக்கு 30 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல, பிக்கு 30 பேர் ஆதரவாக இருக்காங்க. ஆனால் பிக்கு எகென்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க? 25ங்களா? இங்கே ஒரு 25, 50, 70 பேர் எகென்ஸ்டாக இருக்காங்க. 30 பேர் சப்போர்ட்டாக இருந்தாலும் 70 பேர் என்னவா இருக்கிறாங்க? எகென்ஸ்டாக இருக்காங்க. அப்போது ஆனால் இந்த முதலில் நிலையை கடந்து செல்லுதலுங்கிறது இதுதான். யார் எத்தனை பேர் நின்னாலும் யார் அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தால் அவங்க தான் ஜெயித்தாங்க. ஆனால் சில தேர்தல் முறையில் எப்படி இருக்குன்னா, நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். இப்போவே நமக்கு டோட்டலாக அந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு போகும் பொழுது 50%க்கு மேலே எந்த கட்சி வந்து வின் பண்ணியிருக்கோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல. என்னதான் அதிகபட்ச வாக்குகள் வாங்கியிருந்தாலுமே அது என்னவா இருக்கணும்? 50%க்கு மேலே இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், 55. இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது பெரும்பான்மைன்னு சொல்லுவோம். இதையே நம்ம இது என்ன சொல்லுவோம்? பெரும்பான்மை வாக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெரும்பான்மை அப்படின்னா வேணுதுங்க, பாதிக்கு மேலே வாங்கியிருக்கணும். ஆனால் இதை நம்ம பெரும்பான்மைன்னு சொல்லுமா? கிடையாது. அதிகபட்ச வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த அதிகபட்ச வாக்குகள் வாங்கியிருந்தனால இது முதலில் நிலையை கடந்து சொல்லுவோம். அதனால தான் இது எளிமையான வடிவம்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? ஆனால் பெரும்பான்மை வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா என்ன இதுங்க, 50க்கு மேலே வாங்கணும், 50%க்கு மேலே வாங்கணும். இப்போ 100ல் 50%னா 50க்கு மேலே 55 வாங்கியிருக்காங்க. அப்போ இவங்க வின் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பெரும்பான்மை வாக்குகள் அப்படிங்கும் பொழுது முதலில் நிலையை கடந்து செல்லுதல்ல இந்த பெரும்பான்மையை பார்க்க மாட்டாங்க. இது ஒரு எளிமையான வடிவம். யார் அதிகபட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம். இது புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, பாருங்கள். அப்போ நாம் இது ஒவ்வொரு தொகுதியில் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், இப்போ சட்டமன்ற எலெக்ஷன், மக்களவை எலெக்ஷனில் ஒரு தொகுதியில் நடக்குதுல்ல, அந்த தொகுதியில் யார் ஒருத்தரை விட அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்க தான், யார் வந்து அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் அந்த தொகுதியில் வின் பண்ணதாக அர்த்தம். இது நீங்கள் டோட்டலாக இப்போ ஒரு மக்களவை எலெக்ஷன் நடக்குது, ஆனால் அந்த ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் எலெக்ஷன் இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் படி நடக்கும். இதுவே நீங்கள் வந்து இப்போ எல்லா உறுப்பினர்கள் மொத்தம் வந்து 545 சீட் இருக்குது, 543 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்போ ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா எதுக்கு மேலே வேணும்? பாதி இதில், ஓகேங்களா, இதில் பாதி போடணும். அந்த பாதிக்கு மேலே வாக்கு வேணும்.
புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வேறு மாதிரி அந்த பெரும்பான்மையை பார்ப்பாங்க. பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சி என்ன பண்ணும்? ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுதுங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதுங்களா? இந்த ஒரு தொகுதியில் பார்க்கும் பொழுது இந்த ஃபஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட் படி தான் நடக்குது. இப்போ நார்மலாக ஒரு ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னா அந்த சீட்டில் பாதிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா உறுப்பினர்கள் அதாவது கிடச்சிருக்கணும், அவங்களுக்கு அந்த சீட்டு கிடச்சிருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அங்கே ஆட்சி அமைக்க முடியும். ரொம்ப இதை கொஞ்சம் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இதை சொன்னேன். இது ஏன் எளிமையான வடிவம் சொல்கிறோம் அப்படிங்கிறக்காக இதை சொன்னேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஓர் உறுப்பினர் தொகுதிகள் மற்றும் வேட்பாளரை மையப்படுத்துவதுடன் வாக்களித்தலும் பயன்படுத்தப்படுகிறது. இது என்னன்னா ஓர் உறுப்பினர் தொகுதிகள் அடங்கிய அந்த பகுதியில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் நடக்கும். அது என்னதுங்க, இப்போ ஒரு தொகுதியில் ஒரு உறுப்பினர் மட்டும், நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மக்களவை தொகுதி, சட்டமன்ற தொகுதின்னு சொல்கிறோம். அந்த தொகுதியிலிருந்து ஒரு உறுப்பினரை தான் எடுக்கிறோம். ஆனால் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பகுதியிலிருந்து, இங்கே இல்லை, சில இதுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் 2 உறுப்பினர்கள் 3 உறுப்பினர்கள் அப்படி கூட என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க. பல பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஆனால் இது ஓர் உறுப்பினர் தொகுதிகள் மற்றும் வேட்பாளரை மையப்படுத்த விட இந்த ஓர் உறுப்பினர் தொகுதிகளில் இந்த இது பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இம்முறை அடிப்படையில் எங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் காணப்பட்டது. அது தவிர இங்கிலாந்தின் வரலாற்று அடிப்படையிலான ஆதிக்கத்தில் இருந்த நாடுகளிலும் காணப்படுது. இங்கிலாந்தில் தான் ஃபஸ்ட்டு காணப்பட்டுச்சு. இங்கிலாந்துடைய அந்த ஆதிக்கத்தில் இருந்த நாடுகளிலும் இது காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அமெரிக்கா, இங்கிலாந்து தவிர அமெரிக்கா, கரிபிய நாடுகள், வங்கதேசம், மியான்மர், இந்தியா, பாருங்கள் இந்த முதலில் நிலையை கடந்து செல்லுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம். மலேசியா, நேபாளம், தெற்கு பசிபிக் பகுதிகளில் சில நாடுகளில் இந்த முறை காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு வேட்பாளர் செல்லத்தகுந்த வாக்குகளில் பிற வேட்பாளர்களை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலே என்னதுங்க வெற்றி பெற்றவர். பெரும்பான்மை பெற தேவை கிடையாது. பெரும்பான்மைன்னு என்னதுங்க 50% மேலே பெறணும்னு அவசியமெல்லாம் கிடையாது. பிற வேட்பாளர்களை விட அதிக வாக்குகள் பெற்றிருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு உறுப்பினர் தொகுதிகளில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் வாக்காளர்கள் கட்சிக்காக அல்லாமல் என்ன பண்ண மாட்டாங்க, கட்சிக்காக அல்லாமல் வேட்பாளர்களுக்காகவே என்ன பண்ணாங்க, வாக்களிப்பாங்க. இந்த கட்சிக்காக ஒரு தொகுதி இப்போ ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காக இல்லாமல் அந்த வேட்பாளர் எப்படி இருக்காங்க, எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்துட்டு அப்படி நிறைய பேர் ஓட் போடுறவங்க இருக்காங்க. ஓகேங்களா? அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முறை. மற்றதெல்லாம் பெருசாக முக்கியம் கிடையாது, ஆனால் இந்த முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஏன்னா இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம், பார்த்துக்கோங்க. இதுக்கு டெஃபினேஷன் என்ன, இதுக்கு நான் எப்படின்னே சொல்லிட்டேன், அதனால் பார்த்துக்கலாம். அடுத்தது தொகுதி வாக்கு, பிளாக் ஓட் அப்படின்னா என்னென்னா எங்கள் தொகுதி, இதெல்லாம் டெஃபினேஷன் மட்டும் பார்த்துட்டு லைட்டாக இது ஒரு உறுப்பினர் தொகுதியில் பயன்படுத்துகிறாங்களா, பல உறுப்பினர் தொகுதியில் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மட்டும் பார்த்துக்கிட்டால் போதும். தொகுதி வாக்கு என்பது அரசியல் கட்சிகளே இல்லாத அல்லது பலவீனமாக உள்ள நாடுகளில் இது காணப்படுது. அரசியல் கட்சிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய நாடுகளில், இல்லைன்னா அரசியல் கட்சிகள் சில இதில் பலவீனமாக இருக்குள்ள அங்கே இது காணப்படும். அந்த அளவுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டால் போதும். அதிகமாக பாருங்கள், தீவுகள், கேமன் தீவுகள், பாக்லாந்து தீவுகள், கரன்சை, குவைத், லாவோஸ், லெபனான், மாலத்தீவுகள், பாலஸ்தீனம், சிரிய அரபு குடியரசு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொகுதி வாக்கு முறைமைகளை பின்பற்றுகின்றன. பாருங்கள், பாலஸ்தீனம், அடுத்தது லெபனான், முக்கியமாக நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்குறோம், மாலத்தீவுகள், இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது தனிப்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும் திறனை வாக்காளர்கள் தக்க வைத்து கொள்வதால், தனிப்பட்ட வேட்பாளருக்கு எதனால் பாராட்டப்படுது அப்படின்னா தனிப்பட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்கக்கூடிய திறனை வாக்காளர்கள் அவங்ககிட்டயே வச்சுருக்காங்க. அதனால் தொகுதி வாக்குமுறை பாராட்டப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அத்துடன் தகுந்த முறையில் நில அமைப்பின் அமைக்கப்பட மாவட்டங்களும் அனுமதிக்கப்படுகின்றன. இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டைப்பே பெருசாக பார்க்க வேணாம், ஆனால் என்னது கம்பேர் பண்ணுறக்கு இல்லை ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்கன்னா போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் FTP, ஃபஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் இருக்குல்ல, அதனுடன் ஒப்பிடும் பொழுது அரசியல் கட்சிகளின் பங்கு அதிகரிப்பதுடன் அதிக இணக்கம் மற்றும் அமைப்பு ரீதியான கட்சிகளை இது வழிபடுத்துவதாக இருக்குது. பாருங்கள், தொகுதி வாக்கு என்பது பல் உறுப்பினர் மாவட்டங்களில் பயன்படுத்துவதாகும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்.
ஓகேங்களா. பல் உறுப்பினர்னா ஒரு மாவட்டத்தில் 2-3 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது அந்த மாதிரி. இதில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களுக்கு தகுந்த வாக்காளர்களுக்கு இருக்கும், தகுந்த வாக்குகள் என்ன இருக்கும், வாக்காளர்களுக்கு இருக்கும் சொல்கிறாங்க. அதிகபட்ச எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்ற வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். பொதுவாக கட்சிகளை காட்டிலும் வேட்பாளர்களுக்காக மக்கள் வாக்களித்தாலும் பெரும்பாலான முறைகளில் மக்கள் தங்களின் விருப்பத்திற்கு தகுந்தவாறு என்ன பண்ணுறாங்க, வாக்களிக்கிறாங்க. அப்போ இதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அரசியல் கட்சிகளே இல்லாத பலவீனமாக உள்ள நாடுகளில் இந்த தொகுதி வாக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை விட எஃப்டிபியுடன் ஒப்பிடுகையில் இது அரசியல் கட்சிகளின் பங்கு அதிகரித்திருக்கு. பல் உறுப்பினர் மாவட்டங்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. அதிகபட்ச எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்ற வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். மக்கள் தங்களின் விருப்பத்திற்கு தகுந்தவாறு வாக்களிக்கின்றனர். இது இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட போது இதெல்லாம் பெரிய மற்ற நாடுகளில் பின்பற்றுறது அதையெல்லாம் நீங்கள் ரொம்ப டீப்பாக போய் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்த்தோம்ல அந்த அளவுக்கு இதை பார்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. அப்படி போகவும் கூடாது. ஓகேங்களா. ஒரு லிமிட் ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதில் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு போக வேணாம். ஓகேங்களா. லைட்டாக நான் ஹைலைட் பண்ணிக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது 3வது பாருங்கள், கட்சி தொகுதி வாக்கு பார்ட்டி பிளாக் ஓட். அதுக்கு இங்கிலீஷில் பேரையும் அதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வலுவான கட்சி வேட்பாளர்களில் சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் கலவையாக அமைந்துள்ளது. இந்த டைப்பு கீழே சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், இது நிலையான இன அடிப்படை பிரதிநிதித்துவத்திற்கு உதவுகிறது. அதாவது அந்த சமநிலையான இன அடிப்படை பிரதிநிதித்துவத்திற்கு எல்லாத்துக்குமே, சிறுபான்மையினருக்கும் பிரதிநிதித்துவம், எல்லா இனங்களுக்கும் சமநிலையிலான ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முறை தான் கட்சி தொகுதி வாக்கு. இது டிஜிபவுட்டி, சிங்கப்பூர், செனகல், துனிஷியா இந்த மாதிரி நாடுகள்லாம் இது பின்பற்றுறது. ஓகேங்களா. பாருங்கள், நமக்கு தெரிஞ்சது எல்லாமே தெரியும். சிங்கப்பூர் மெயின், அவங்க பாருங்கள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள், மாற்று வாக்கு. இது அல்டர்னேட்டிவ் ஓட்டு. இது நம்ம குடியரசுத் தலைவர் தேர்தலில் அந்த நம்ம குடியரசுத் தலைவரை பற்றி நான் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். எல்லாம் அவங்க விருப்ப தேர்வை எழுதிக்குவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு எல்லா பக்கம் செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு செக் பண்ணும்போது எல்லாத்தோடைய இதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு இது செக் பண்ணுவாங்க, யார் ஃபஸ்ட்டு யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் குறிப்பிட்ட அந்த வாக்குகள் வரலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாக்கை எது குறைவாக இருக்குதோ அந்த வாக்கை மற்றவங்க யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மாற்றிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்ல, அதான் மாற்று வாக்கு, மாற்றி தரப்பட்ட வாக்கு அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அந்த குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் உங்களுக்கு அதை டீப்பாக நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா. நான் அது ரொம்ப நேரமாக போயிருக்கும். குடியரசுத் தலைவர் அந்த சொன்னதுனாலேயே ரொம்ப நேரம் டைம் ஆச்சு. அதனால் அது பார்த்துருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். பார்க்கலைன்னா ஒரு டைம் அங்கே பாருங்கள். ஓகேங்களா. எப்படி நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா. மாற்றி தரப்பட்ட வாக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் அங்கே தேர்தல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இது. பாருங்கள், இம்முறையில் வாக்காளர்கள் தங்களின் முதல் விருப்ப தேர்வை விட வேட்பாளர்களுக்கு இடையே முன்னுரிமை அளிக்கின்றன. இதனால் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா முன்னுரிமை வாக்கு. அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு எல்லாருமே தங்களுடைய முன்னுரிமையின் அடிப்படையில் ஒரு 3 பேர் நிற்கிறாங்கன்னா அந்த 100 பேர் வாக்காளர்களாக இருக்காங்கன்னா அந்த 100 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சீட்டில் அந்த 3 பேர் வேட்பாளர்களாக நிற்கிறாங்களோ அந்த 3 பேரை வரிசைப்படுத்துவாங்க முன்னுரிமையின் அடிப்படையில். யாருக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், யாருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், யாருக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்போ அந்த 100 பேர்த்தோடைய ஃபஸ்ட்டு முன்னுரிமை யாருக்கு கொடுத்துருக்காங்க, எந்த வேட்பாளருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அப்போ ஒரு 100ல் 50 பேர் ஃபஸ்ட்டு முன்னுரிமை ஒருத்தருக்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இது குறிப்பிட்ட வாக்குகளுக்குள்ளே வரணும். முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 75 வாக்குகள், ஒரு எப்படி சொல்லணும், ஒரு 65 வாக்குகள் பெற்றவங்க ஜெயிச்சாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 65 வாக்குகள் பெற்றவங்க ஜெயிச்சாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த முன்னுரிமையின் அடிப்படையில் 50 தான் வந்திருக்கு. அப்போ ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க தான் 50, மற்றவங்க பிரிஞ்சு ஒரு 3 பேர் நிற்கிறாங்களா, இவங்க ஒரு 21, இவங்க ஒரு 24, பி 21, சி பார்த்திங்கன்னா ஒரு 24 அப்படிங்கிற மாதிரி வாக்குகள் வாங்குறாங்க. ஓகேங்களா. அப்படி வந்துச்சு அப்படின்னா 21, 26 ஓகேங்களா, அப்படி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், இவங்க எல்லாத்தையுமே விட இவங்க அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்னதுங்க, 65 வரணும்ல. அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அந்த இதை விட ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கிறது யாருங்க இதில், 24. அந்த 24 வாக்குகளை என்ன பண்ணுவாங்க, மாற்றி தருவாங்க இவங்களுக்கு. அப்போ இந்த 24 வாக்குகளில் அவங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒருத்தர் கொடுத்துருப்பாங்கல்ல,
அவங்களுக்கு இந்த வாக்கெல்லாம் போயிடும். இவங்க இந்த 24 பேர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இல்லைன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்கெல்லாம் இவங்களுக்கு போயிடும். இவங்க யார் யாருக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வாக்கு இங்கே போயிடும். அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் இது வந்து நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 வாக்காளர்கள் இருக்காங்க. ஓகேங்களா, 100 வேட்பாளர்கள் பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த 100 பேரும் தங்களுடைய ஒரு ஷீட் கொடுப்பாங்க. அதில் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறேன், செகண்ட் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறேன், தேர்டு யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ நமக்கு எவ்வளோ வாக்குகள் வாங்கினாங்க, ஜெயிச்சாங்கன்னா 65 வாக்குகள் வாங்கினா அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 100 சீட்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க? ஏக்கு வந்து 50 பேர் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து 26 பேர் கொடுத்துருக்காங்க, சிக்கு 24 பேர் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு முன்னுரிமை. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வந்து அதிகபட்ச வாக்குகள் வாங்கியிருக்காரு, ஆனால் இருந்தாலுமே 65 வரல. அப்போ அதனால் ஃபஸ்ட்டு ரவுண்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ரவுண்டு போவாங்க. செகண்ட் ரவுண்ட் போகும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாற்று வாக்குங்கிற கான்செப்ட் இங்கே தான் வரும். இந்த 24 இவங்க இல்லை, யார் கம்மியாக வாங்கியிருக்காங்க, இந்த 24 பேர், இந்த 24 வாக்குகள் கொடுத்து, இந்த சிக்கு 24 வாக்குகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது சிங்கிறவர் தான் என்னவா இருக்கிறாரு, ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 24 பேர் இருக்காங்கல்ல, இந்த 24 பேர் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இப்போ வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 100 பேர் இருக்காங்களா, ஒரு 100 பேர் இருக்காங்க, அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ இது 24 பேர் இங்கே 24 பேர் இருக்காங்க. இந்த 24 பேர்த்தோடைய செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. இந்த ஃபஸ்ட் ஆள் என்ன கொடுத்துருக்காருன்னா பிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவருடைய வாக்கு பிக்கு போயிடும். இந்த செகண்ட் ஒருத்தர் வந்து ஏக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா இவருடைய வாக்கு இங்கே போயிடும். சிங்கிறவங்க ஏக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்க்கணும், அங்கே போயிடும். அப்படியே போயிட்டே இருக்குமா. அப்போ இந்த 65 வாக்குகள் ஒரு கட்டத்தில் வரும். அப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவாக குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இதை திருப்பி ஒரு டைம் அதில் பார்த்துக்கோங்க, சரிங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டைம் அங்கே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் சும்மா சரி ஒரு லைட்டாக சொல்லும் பொழுது அது ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் நான் திருப்பி இங்கே சொல்லிட்டேன். பாருங்கள், இதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா முன்னுரிமை வாக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாற்று வாக்கு முறை எங்கெங்கெல்லாம் பின்பற்றுறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, ஃபிஜி, பப்புவா கினியா இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பின்பற்றுறாங்க. ஆஸ்திரேலியா, ஃபிஜி, பப்புவா கினியா பல வேட்பாளர்கள் மொத்தமாக பெற்ற வாக்குகளை மாற்றுவதன் மூலம் மாற்றுறாங்களா. நான் சொன்னேன்ல, அந்த கம்மியாக 24 பேர் சி வந்து 24 பேர் சிக்கு போட்டிருந்தாங்கல்ல, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துறாங்கல்ல, அந்த அவங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒருத்தர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த வாக்குகள்லாம் அவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒட்டுமொத்த விருப்பமும் இணைக்கப்பட்டு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. மாற்று வாக்கு அப்படிங்கிறது என்னன்னா முன்னுரிமையான பன்மை முறைன்னு சொல்கிறாங்க. இது என்னது, ஓர் உறுப்பினர் மாவட்டங்களில் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. வாக்காளர்கள் தமது வாக்குச்சீட்டில் உள்ள எண்ணை பயன்படுத்தி தமது முன் உரிமையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறிக்கின்றனர். அப்போ மாற்று வாக்கு ஓகேங்களா, கிட்டத்தட்ட இந்த இரு சுற்று முறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இரு சுற்று முறையும் அடுத்தது இந்த மாற்று வாக்கு முறையும் கிட்டத்தட்ட முன்னுரிமையின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்கறது மாதிரி. ஓகேங்களா, அந்த குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் சொன்னதை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் சொல்லாதீங்க. நான் ஒரு இதுக்காக மாற்று வாக்குன்னா எப்படி மாற்றி தர்றாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த குடியரசுத் தலைவர் எலெக்ஷனை சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். அதே தான் இது, அந்த முறை தான் இது அப்படிங்கிறது எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இரு சுற்று முறை. இரு சுற்று முறையின் முக்கிய இயல்பே அதன் பெயரில் 2 சுற்று நடத்துவாங்க. அது ஒரு தேர்தலாக இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரம் அல்லது 15 நாட்கள் நடக்கும் இடைவெளியில் இரு சுற்றுகளாக நடத்தும். தேசிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்விற்கும் குடியரசுத் தலைவருக்கான நேரடி தேர்தலுக்கும் உலகம் முழுவதும் இது பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. நேரடி தேர்தலுக்கு குடியரசுத் தலைவருக்கான தேர்தல்னு வரும்பொழுது இந்த அல்டர்னேட்டிவ் ஓட்டு அதில் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா குடியரசுத் தலைவருக்கான நேரடி தேர்தலுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க நிறைய இடத்துல. அடுத்தது இது ஆப்பிரிக்கா குடியரசு, காங்கோ, கபோன், மாலி, மௌரிடானியா, ஹைதி, ஈரான், வியட்நாம், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளெல்லாம் இது பயன்படுத்தப்படுது.
அப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த மாற்று வாக்கு முறை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் மாற்றம் முன்னுரிமை வாக்குன்னு இதை சொல்லுவோம். நம்ம அந்த முன்னுரிமை கொடுக்குறோம்ல, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்ல, குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படி கொடுக்குறோம், இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அங்கே போகும். ஓகேங்களா? அந்த 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 வாக்குகளை என்ன பண்ணுருவாங்க, மாற்றுவாங்க. யார் கம்மியாக வாங்கியிருக்காங்களோ அந்த வாக்குகளை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்றுவாங்க. அதுதான் மாற்று வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அளவுக்கு லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இதில் என்னென்ன வகையெல்லாம் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் நிலையை கடந்து செல்லுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. பிற வேட்பாளர்களை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலே வெற்றி பெற்றவர். பெரும்பான்மை பெறணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? தொகுதி வாக்கு அப்படிங்கிறது நான் ஹைலைட் பண்ண பாயிண்ட்டை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு எல்லாமே எழுதாதீங்க. தீவுகள் எக்ஸாம்பிள்னு போட்டு தீவுகள் அப்படிங்கிறது மட்டும் போட்டுக்கோங்க, போதுமானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பல் உறுப்பினம், ஏன்னா இது ஒரு டைப் மட்டும்தான் பல் உறுப்பின மாவட்டங்களில் பயன்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. கட்சி தொகுதி வாக்குன்னா சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம், அவ்வளோதான். அந்த ஒரு வேர்டு போதுமானது. அடுத்தது மாற்று வாக்குன்னா முன்னுரிமை வாக்கு, முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்குறாங்க. குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது இரு சுற்றுமுறை. இரு சுற்றுமுறைக்கு ரெண்டு சுற்றா வாரம் அல்லது 15 நாட்கள் இடைவெளியில் அது நடக்கும். இது வந்து தேசிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்விற்கும் குடியரசுத் தலைவருக்கான நேரடி தேர்தலுக்கும் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ராஜ்யசபா எலெக்ஷன் இருக்குல்ல, ஓகேங்களா? ராஜ்யசபா எலெக்ஷன் எப்படிங்க நடக்குது? மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம அப்படின்னு அதை பார்க்கல. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, ஓகேங்களா, இப்போ ஒருத்தரை பதிவான மொத்த வாக்குகள், இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கணும். பதிவான மொத்த வாக்குகள் டிவைடட் பை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மொத்த வேட்பாளர்கள் +1 இப்போது ஒரு சீட்டுக்கு, அந்த மாநிலங்களவை சீட்டுக்கு 2-3 பேர் நிற்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பதிவான மொத்தம் இப்போது ஒரு நம்மளோட இதில் 200, உங்களை நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நமக்கு 234 சீட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 200 பேர் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு? மாநிலங்களவை தேர்தலுக்கு. ஓகேங்களா? மொத்தமாக எத்தனை வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும்? ஒரு 4 பேர் தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுக்கோங்க. +1. ஆனால் நிறைய பேர் போட்டியிடுவாங்க. ஓகேங்களா? 4 பேரை தேர்ந்தெடுக்கணும். போட்டியிடுறது நிறைய பேர் இருப்பாங்க. பதிவான மொத்த வாக்குகள் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படணுமோ +1 ஓகேங்களா? அப்போ 200 டிவைடட் பை 5 என்ன வரும்? 40. அப்போ ஒருத்தர் எவ்வளோ வாக்குகள் வாங்கணும்? 41 வாக்குகள் வாங்கணும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாக்காளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீட்டு மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஒரு 4 பேர் தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த 4 பேர் இல்லைன்னா 3 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சீட்டுக்கு 3 பேர் நிற்கிறாங்கன்னா அந்த 3 பேர் அவங்க வரிசைப்படுத்தணும். 1 2 3 ஃபஸ்ட்டு யார் கொடுக்குற, செகண்ட் யார் கொடுக்குற, தேர்டு யார் கொடுக்குறன்ட்டு அப்படி வரிசைப்படுத்துவாங்க. எல்லாருமே வரிசைப்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு முதல் முன்னுரிமை வாக்குகள் எல்லாத்தையுமே எண்ணுவாங்க. அப்போ வந்து ஏக்கு வந்து ஒரு இப்போ 41 கிடைக்கணும். பாருங்கள், 41 கிடைக்கணும். ஏ வந்து ஒரு 30 வாங்குறாங்க, பி வந்து ஒரு 30 வாங்குறாங்க, சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40. ஓகேங்களா? இல்லைன்னா என்ன பண்ணால் 35, இவங்க ஒரு 36 இப்படி வாங்குறாங்க, 34 அப்படி வாங்குறாங்க. இப்போ பாருங்கள், இவங்க இந்த 36 வாங்கி அதிகமான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஆனாலும் இவங்க வின் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா வாக்குகள் 41 வரணும். அந்த குடியரசுத் தலைவருக்கு ஃபாலோ பண்ணுவோம்ல எலெக்ஷனுக்கு, அதே மாதிரி தான் இங்கே வாக்காளர்கள் மட்டும் வேறு, அவ்வளோதான். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த அளவுக்கு இது போதுமானது. இந்த மாற்றி தரக்கூடிய வாக்குமுறை, மாற்று வாக்குமுறை அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன், போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், வரையறை. தொகுதி வரையறைன்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த வரையறை பற்றி இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் நியூஸ் இருக்குது, அதையும் இங்கே பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு மாநில சட்டமன்ற தொகுதிகள் 234 இருக்குது. மக்களவைக்கான தொகுதிகள் 39 இருக்குது. இது எப்படிங்க இந்த 39 எப்படிங்க தீர்மானிக்கிறாங்க? மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, தொகுதிகளை பிரிக்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைக்கான தொகுதிகள் என்ன பண்ணுறாங்க, வரையறுக்கிறாங்க.
அப்போ தொகுதிகள் வரையறை செய்யும் பொழுது எதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறாங்க? புவி அமைப்பு எடுத்துக்கிறாங்க, இயற்கையான இயல்புகள், நிர்வாக அமைப்புகளுடைய எல்லைகள், தகவல் தொடர்பு மற்றும் பொதுமக்களின் வசதி, இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. ஆனால் எது பேஸ் பண்ணி எடுப்பாங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க? தொகுதிகளை வரையறை பண்ணுவாங்க. அந்த அந்த பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணுறது, இது ஒரு தொகுதி, இந்த 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 பகுதியெல்லாம் ஒரு தொகுதி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, அதுதான். அது என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றுவாங்க ஒரு குறிப்பிட்ட. இப்போ இது பாருங்கள், அடுத்தது பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நமக்கு 4 டைம் தொகுதி வரையறை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது பாருங்கள், சட்டப்பிரிவு 82 என்ன சொல்லுதுன்னா, இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருக்க மாட்டேங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்ல. இது கரண்ட் அஃபேர்ஸில் வருது. நம்மளுடைய ஆர்டிக்கல் 82 என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, மாநிலங்களில் மக்களவை தொகுதிகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினதுக்கு அப்புறம்தான் மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணணும். ஏன்னா இப்போ நம்மளுடைய தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 சென்சஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சென்சஸ் முடிஞ்சோன்னா தொகுதி மறுவரை பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அதை பற்றி நியூஸ் வந்திருக்கு, நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதனுடைய கண்டிஷனே என்ன அப்படின்னா, நீங்கள் பாட்டுக்கு சென்சஸ் இப்போ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் இருக்கா, அப்போ நீங்கள் சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது தான் தொகுதி மறுவரையை பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ பாருங்கள், எல்லாமே பாருங்கள், ஒரு சென்சஸ் பாருங்கள். 1951 உங்களுக்கு அடுத்த வருஷம் 1952 என்ன பண்ணியிருப்பாங்க? முதல் வரையறை ஆணைய சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா? சென்சஸ்க்கு அடுத்தடுத்த வருஷம் இந்த வரையறை கொண்டு வந்திருப்பாங்க. 1900 சில இடத்துல 1961 உங்களுக்கு சென்சஸ் எடுப்பாங்களா? 1962 இந்த சட்டம் வந்திருக்கும். 63ன்னு கொடுத்துருப்பாங்க, 62 ஓகே. ஆனால் அடுத்தது பாருங்கள், 71 சென்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 72 73 வாக்கில் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 4வது வரையறை சட்டம் பார்த்தீங்கன்னா 2001 சென்சஸ் பண்ணியிருப்பாங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த வரையறை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஆர்டிக்கலின் படி தான் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த வரையறையை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு 2021 சென்சஸே நடத்தலை. கரெக்டுங்களா? சென்சஸே நடத்தலை. அப்போ என்ன, இந்த கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால போகலை. அப்போ என்னது 2026 இப்போ எடுக்க போகிறாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் தொகுதி மறுவரையறை பண்ணுவாங்க. சீட்டு அதிகமாகலாம், குறையலாம், இந்த மாதிரி பிரச்சனையை வச்சு தான் நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் நியூஸ். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த வருடங்களில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில இடத்துல 62ன்னு கொடுத்துருப்பாங்க, 1962. என்னென்னா அது அடுத்த வருஷமே தான். 1961 சென்சஸ்னால் அடுத்தது 62 63 எது வேணாலும் வரலாம், மாறி கொடுத்துருக்காங்க. 62 கரெக்டு. இது 1973 போட்டுக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமமாக இங்கே 62, இங்கே 73, இது கரெக்டு தான். ஓகேங்களா? இப்போ என்னென்னா 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1976 என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தொகுதி வரையறையை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு 2001 வரைக்கும் என்ன பண்ணிருச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருச்சு. 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த தொகுதி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் 3வது வரையறை சட்டம்லாம் வந்திருக்குல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தொடர்ந்து 3 டைம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் நடக்குது, அப்புறம் வரையறை அதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த 1973 பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 2001 பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1976 என்ன பண்ணுச்சு அப்படின்னா, 2001 வரைக்கும் இந்த தொகுதியை மறுவரையறை பண்ண வேண்டாம், அதுக்கப்புறம் இந்த 2001 சென்சஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம தொகுதி மறுவரையை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் 4வது வரையறை சட்டம் வந்துச்சு 2002. அதில் என்ன பண்ணாங்கன்னா, சும்மா ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும், தொகுதிகள்லாம் அதிகரிக்காமல் அந்த பகுதிகளை மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டாங்க, குறைச்சிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? 2001 வரைக்கும். அப்போ 2001 சென்சஸ் எடுத்தாலுமே 2002 4வது வரையறை சட்டம் வந்திருக்கு. ஆனால் அப்போவும் என்ன பண்ணலை அப்படின்னா, தொகுதி மறுவரையை பண்ணலை. உள்ளே இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் கொஞ்சம் 39 தொகுதிகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னா அந்த 39 அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அந்த எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஏரியாக்குள்ளே இன்னொரு பகுதியை சேர்த்துறது, ஒரு இதுக்குள்ளே ஒரு பகுதியை குறைக்கிறது, அந்த மாதிரி இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணாங்க. அந்த எண்ணிக்கையை மாற்றவோ குறைக்கவோ கிடையாது, மாற்றலாம் கிடையாது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது முடிச்சதுக்கப்புறம் இந்த 4வது வரையறை சட்டம் முடிஞ்சிருச்சா, 84வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக 2001 மூலமாக தொகுதி மறுவரையை என்ன பண்ணாங்க, 2026க்கு அப்புறம் இன்னொரு 25 வருஷம், இன்னும் 25 வருஷம் கழித்து நீங்கள் எப்போ சென்சஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தொகுதி மறுவரையை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
ஓகேங்களா. நம்ம 2021 பண்ண வேண்டியது, ஆனால் பண்ணலை. ஓகே, அது கூட தள்ளி போட்டது கூட இது காரணம்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு தெரியாது. ஓகேங்களா. அப்போ 2026 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 2021 பண்ண வேண்டியது. ஓகேங்களா. 2021 பண்ணியிருந்தாங்கன்னா 2020க்கு அப்புறம் 2031 தான் சென்சஸ் எடுப்பாங்க. அப்போ 2032 தான் என்ன பண்ண முடியும். இது கொடுத்துருக்கிறத படி பார்த்தா இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே ஒரு 25 வருஷம் தள்ளி போட்டாங்களா, 25 வருஷம் தள்ளி போட்டு அது இன்டர்னல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணாங்க. மறுபடியும் இங்கே ஒரு 25 வருஷம் தள்ளி போடுறாங்க. 25 வருஷம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2026க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய சென்சஸுக்கு அப்புறம் தான் தொகுதி வரையறை பண்ணணும். அப்போ 2026க்கு அப்புறம் நம்ம எப்போங்க சென்சஸ் எடுப்போம், 2031 தான் எடுப்போம். அப்போ 2031 சென்சஸ் எடுத்துகிட்டு 2032 2033 அந்த டைமில் தான் என்ன பண்ணுவோம், தொகுதி மறுவரையை பண்ணுவோம். ஓகேங்களா. ஆனால் என்னாச்சு, 2021 சென்சஸ் எடுக்கலை. அப்போ எடுக்காதனால தள்ளி 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 போட்டு 2026 எடுக்கிறாங்க. அப்போ இப்போ சென்சஸ் எடுத்துங்காட்டி மறுவரையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா. அப்போ 2029 எலெக்ஷன் வருது அப்படின்னா அந்த டைமில் அவங்க என்ன பண்ணிக்கலாம், தொகுதி மறுவரையை பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறாங்க, இதனால தான் தள்ளி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் அந்த இதை சொல்கிறேன். ஓகேங்களா. ஆனால் 25 வருஷம் தள்ளி போட்டாங்க. ஓகேங்களா. அப்போ இதுக்கப்புறம் எப்போ வருதுன்னா, நியாயப்படி பார்த்தா இது வரணும். ஆனால் என்னதுங்க, 2021 எலெக்ஷன் சென்சஸ் நடக்காதனால இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஓகேங்களா, சென்சஸ் நடக்காதனால 2026 இப்போ சென்சஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஆகும் தெரில, சென்சஸ் முடிச்சுட்டு அப்புறம் தொகுதி மறுவரை பண்ணுறதுனா கிட்டத்தட்ட நாட்கள் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேங்களா. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த 2 அரசமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மக்கள் தொகையின், ஏன்னா இது முக்கியமானதுங்க, கொஞ்சம் டைம் ஆனாலும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் சென்சஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் தொகுதி மறுவரை பண்ணணும்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது மக்கள் தொகை, இப்போ நம்ம இவ்வளோ நாளாக நம்ம வந்து இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறது என்னென்னா ஏன்னா இங்கிருந்து இங்கே தள்ளி போட்டாங்கல்ல, 1971 சென்சஸ் அடிப்படையில் தான் தொகுதி மறுவரை பண்ணாங்க. இப்போ நமக்கு 39 இருக்குது தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு மாநிலத்து 543 545 தொகுதிகள் இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு 39, உத்தரப்பிரதேசுக்கு வந்து 80. இது வந்து எதன் அடிப்படையில், மக்கள் தொகையின் அடிப்படையில் தான். எந்த சென்சஸ் பேஸ் பண்ணியிருக்காங்க, 1971 ஒரு சென்சஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி 3வது வரையறை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த தொகுதிகள்லாம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் தான் தள்ளி போட்டாங்கல்ல, 2001 2001 வரைக்கும் தள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் 2001 2026 வரைக்கும் தள்ளி போட்டாங்க. அதனால் தொகுதிகள் மாறவே இல்லை. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எடுக்கிறாங்க, தொகுதி மறுவரை பண்ணுவாங்க. அப்போ பாப்புலேஷனை வச்சு போட்டாங்க அப்படிங்கும் பொழுது குறைவான பாப்புலேஷன், நம்ம தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம பாப்புலேஷனில் நிறைய பாப்புலேஷன் கண்ட்ரோல் நிறைய பண்ணி, மக்கள் தொகை கட்டுப்பாடு நிறைய பண்ணி மக்கள் தொகையை நம்ம குறைச்சிருக்கோம் தென் மாநிலங்கள் எல்லாமே. வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு. அப்போ நம்ம ஏன்னா பாப்புலேஷனில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தென் மாநிலங்கள் எல்லாமே அதன் அடிப்படையில் குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வட மாநிலங்கள் அந்த கண்ட்ரோல்லாம் பண்ணாமல் அதிகரிச்சிட்டாங்க. புரிஞ்சுதுங்களா. இப்போ 2026 உங்களுக்கு சென்சஸ் எடுப்பாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா, வட மாநிலங்களுக்குலாம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், தென் மாநிலங்களுக்குலாம் பாப்புலேஷன் குறைவாக இருக்கும். அப்போ பாப்புலேஷன் வச்சு எடுத்தாங்கன்னா, எந்த மாநிலங்கள்லாம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குதோ அதுக்கெல்லாம் தொகுதிகள் அதிகமாகும். குறைவாக ஏன்னா பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி தானே தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அப்போ வட மாநிலங்களை விட தென் மாநிலங்களுக்கு தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையும். ஓகேங்களா. எந்த சென்சஸை வச்சா, இந்த 2026 படி சென்சஸ் எடுத்து வச்சாங்கன்னா அது குறையும். புரிஞ்சுதுங்களா. இதுக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிறத படி 2026 சென்சஸ் படி இப்போ வந்து சீட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் தான். பாருங்கள், உத்தரப்பிரதேசுக்கு 12 சீட் அதிகமாகும். ஏற்கனவே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80 இருக்குது, இன்னும் ஒரு 12 சீட்டு அதிகமாகும் மக்களவையில். அதே மாதிரி பீகாருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா 40 இருக்குது, இன்னும் ஒரு 10 சீட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். தமிழ்நாடுக்கு பாருங்கள் 9 சீட்டு இழக்கும் அது. ஏன்னா நமக்கு ஒரு என்ன கேட்குறாங்க, நாங்கள் வந்து பாப்புலேஷனை கஷ்டப்பட்டு குறைச்சதுக்கான தண்டனையாக இது அப்படின்னு சொல்லிட்டு தென் மாநிலங்கள் கேட்குறாங்க. 9 சீட்டு குறையும், 30 சீட்டு தான் வரும் நமக்கு. கேரளாவுக்கு 6 சீட்டு குறையுது. அப்போ தென் மாநிலங்களுக்கு எல்லாத்துக்குமே சீட்டு குறையுது இப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷனை வச்சு பார்த்தா. புரிஞ்சுதுங்களா. அப்போ இதனால தான் கேட்குறாங்க,
அப்போ எங்களுக்கு சீட்டு குறையுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ மறுபடியும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து ஒரு அறிவிச்சாங்க, அதாவது யாருக்குமே இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக சீட்டெல்லாம் குறைக்கவே படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு இப்போ எவ்வளோ தொகுதிகளுங்க இருக்குது? 543 தொகுதிகள் இருக்குது. இப்போ தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. இப்போ கூட அமைந்த அந்த லோக்சபாவுடைய அந்த நம்ம பார்த்தோம்ல, புதுசாக வந்து நாடாளுமன்றம் அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதில் லோக்சபாவுடைய சீட் எவ்வளோ இருக்குன்னா 858 சீட் இருக்குது. சரி, இந்த அப்போ சீட்டை இப்போ குறைக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்க, யாருக்குமே சீட்டு குறையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 543ங்கிறது நீங்கள் 800 இப்போ அந்த சீட்டு லோக்சபாவுடைய சீட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா 858 பேர் உட்கார மாதிரி தான் சீட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னா உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து 80 சீட்டு இருக்கா, அது என்னவா மாறும்? 151 சீட்டாக மாறும். பீகாருக்கு 40 சீட் இருக்குது, ஏற்கனவே 82 சீட்டாக இருக்கும் இந்த 888 தொகுதிகள் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா. தமிழ்நாடுக்கு 39 சீட் இருக்குது, நமக்கு 53 சீட்டு வரும். கேரளாவுக்கு 20 சீட் இருக்குது, 23 சீட் இருக்குது. ஓகே, இன்க்ரீஸ் ஆகுது தான், இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இதை கம்பேர் பண்ணி பாருங்கள், இங்கே 80 to 151 எங்கே, 39 to 53 எங்கே? யோசிச்சு பாருங்கள். அப்போ இதை தான் கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்மளுடைய அந்த பிரதிநிதித்துவம், தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது குறையுதில்ல. இந்த 2 ஸ்டேட்டுமே அதிகமாக, நம்ம நிறைய சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போ இந்த 2 ஸ்டேட்டுக்குமே அதிகமான எண்ணிக்கையில் வந்துடுது நார்த் ஸ்டேட்டில் பார்க்கும் பொழுது. அப்போ இங்கெல்லாம் ரொம்ப குறையுது. அதனால தான் கேட்குறாங்க, ஓகேங்களா? இதை நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நியூஸில் வரும்பொழுது பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது புரிஞ்சிருச்சுங்களா? இந்த வரையறை ஆணைய சட்டம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சட்டப்பிரிவு 82 என்ன சொல்லுது, 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம், 84வது அரசமைப்பு சட்ட திருத்தம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏன் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது, இந்தியாவுடைய தேர்தல் நடைமுறை எப்படிங்க இருக்குது? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? தொகுதிகளை மறுவரையறை பண்ணுவாங்க, தேர்தலை அறிவிப்பாங்க, வேட்பு மனுவினை தாக்கல் பண்ணுவாங்க, அதை திரும்ப பெறுதல் பற்றிய தேர்தல் ஆணையம் அறிவிப்பாங்க. வேட்பு மனுவை தாக்கல் செய்யுங்க, இந்த டேட் வரைக்கும் லாஸ்ட் டேட்டு, இதுக்குள்ளே நீங்கள் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணணும் அப்படிங்குவாங்க. அதுக்கப்புறம் அதை திரும்ப பெறுவதற்கு திரும்பவும் பெறுவாங்க. போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்தல், அதை பார்த்துட்டோம். வேட்பு மனுக்களை சரிபார்த்து ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையம் அறிவிப்பாங்க, வேட்பு மனு தாக்கல் செய்தல், திரும்ப பெறுவதல், அதற்கான டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா. அப்புறம் விரும்பும் வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க? வேட்பு மனு தாக்கலை பண்ணுவாங்க. அதாவது வேட்பாளர் தேர்தல் நாங்கள் வந்து தேர்தலில் நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்கான தான் அந்த வேட்பு மனு தாக்கல் அப்படிங்கிறது, ஓகேங்களா? வேட்பு மனுக்களை சரிபார்த்து ஏற்றல் அல்லது நிராகரிக்கவும் செய்வாங்க. அப்புறம் இது தேர்தல், அப்புறம் என்ன நடக்கும்? தேர்தல் பரப்புரைகள் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாக்களித்தல், நம்ம வாக்களிப்போம், அதுக்கப்புறம் வாக்கு எண்ணிக்கை நடக்கும், அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகளை அறிவிப்பாங்க. இந்த ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே தெரியும். இனி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இனி இதுதான் நமக்கு இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இது நடக்கும். நம்ம இதுதான் நம்ம அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப இதே தான் நடக்கும் பாருங்கள். வேட்புமனு பண்ணுவாங்க, இதெல்லாம் அப்படியே லைனாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, எனக்கு அதை பற்றி தெரியலனா கூட இந்த அப்படியே ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இனி ஏன்னா இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்க போகுதில்ல, அப்போ தேர்தல் பரப்புரை பண்ணுவாங்க, வாக்களித்தல் நடைமுறை, வேட்புமனு தாக்கல், அதாவது தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வேட்புமனு தாக்கலை வந்து செய்யுங்க, அதை திரும்ப பெறுவதற்கான டைம் இது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த வேட்புமனு தாக்கலை வந்து ஏற்றுக்குவாங்க, இல்லைன்னா சில பேர் நிராகரிப்பாங்க. அது எல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், வேட்பாளர் நியமனம். ஒரு மக்களாட்சி அடிப்படையிலான தேர்தலில் உண்மையான விருப்ப தேர்வை மேற்கொள்ள மக்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். எவரும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு எவ்வித தடையும் இல்லாத சூழலில் இது நிகழும். இதனையே நமது அமைப்பும் வழங்குகிறது. அதாவது ஒரு மக்களாட்சி அடிப்படையிலான தேர்தலில் உண்மையாக மக்களுக்கு யாருக்கு வாக்களிக்க விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு வாக்களிக்கணும். அதே மாதிரி அதாவது ஒரு வேட்பாளராக ஒருத்தர் போட்டியிடுறாருன்னா அவருக்கு எந்தவித தடையும் இருக்கக்கூடாது. வாக்காளராகவும் அவர் சுதந்திரமாக இருக்கணும். ஒருத்தர் வேட்பாளராக போய் நிற்கிறாருனாலும் அவருக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. வாக்காளராக இருப்பதற்கு தகுதியுடைய எல்லாருமே என்னதுங்க, தேர்தலில் வேட்பாளராகணும். ஒரே ஒரு வித்தியாசம், வேட்பாளராகணும்னா வயது 25 இருக்கணும், வாக்களிப்பதற்கான குறைந்தபட்ச வயது 18. அது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி யாரெல்லாம் வாக்காளரோ அவங்க வேட்பாளரும் ஆக முடியும். ஒரே ஒரு வித்தியாசம், வயது மட்டும்தான். வேட்பாளருக்கு வயது 25, வாக்காளர்களுக்கு குறைந்தபட்ச வயது 18. அரசியல் கட்சிகள் வேட்பாளரை நியமிக்கும் போது அவர் கட்சியின் சின்னம் மற்றும் ஆதரவினை அவங்க வந்து பெறுறாங்க.
கட்சியின் வேட்பாளர் நியமனத்தினை கட்சியின் நியமனச் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கின்றனர். வேட்பு மனு தாக்கல் செய்ய விரும்பும் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணுங்க, பிணை தொகையாக குறிப்பிட்ட தொகையினை என்ன பண்ணணும், டெபாசிட் பண்ணணும். இப்போ குடியரசுத் தலைவர் நிற்கிறாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 15,000 டெபாசிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் எல்லா வேட்பாளரும் என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட தொகையை பிணை தொகையாக செலுத்தணும். அதுக்கப்புறம் பாருங்க, உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி கீழ்கண்ட முழு விபரங்களை கொண்ட சட்டப்பூர்வ பிரகடனத்தினை ஒவ்வொரு வேட்பாளரும் என்ன பண்ணணும் அப்படின்னா மேற்கொள்ளணும். ஓகேங்களா, பாருங்க என்னென்னலாம் அந்த வேட்பாளர் கொடுக்கணும் அப்படின்னா, வேட்பாளருக்காக எதிராக நிலுவையில் உள்ள கடுமையான குற்றவியல் வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த டீட்டெயிலை பற்றி கொடுக்கணும். ஒரு வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேட்பாளர் இது எல்லாம் சொல்லணும், இது எல்லாம் கொடுக்கணும். என்னென்னலாம் கொடுக்கணும், தனக்கு எதிராக ஏதாவது குற்றவியல் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளை பற்றி விவரங்களை கொடுக்கணும். அடுத்தது, வேட்பாளர்கள் தங்களுடைய அல்லது தங்களது குடும்பத்தாருடைய சொத்துக்கள் மற்றும் கடன்கள் பற்றிய விளக்கங்களை கொடுக்கணும். வேட்பாளருடைய கல்வி தகுதிகளை பற்றி கொடுக்கணும். கல்வி தகுதிகள் இதுன்னு நிர்ணயிக்கல, என்ன படிச்சிருக்கிறோமோ அதை சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ பாருங்கள், இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது சொன்னது உச்சநீதிமன்றம். ஓகேங்களா, இந்த தகவல்கள் மக்களுக்கு வெளிப்படையாக இருக்கணும். அப்போ தான் அதை பார்த்துட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. இத்தகவல்கள் மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டும். இவ்வாறு வேட்பாளர்களால் தரப்படும் தகவல்களின் அடிப்படையில் வாக்காளர்கள் தங்களின் முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. அவங்க ஓப்பனாக இதை சொல்லும் பொழுது அதை பார்த்துட்டு நம்ம முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது, தொகுதிகளை வரையறை செய்தல் உட்பட அரசமைப்பில் வரையறைக்கப்பட்ட பிற அனைத்து விவகாரங்களை பெறுவதற்கான சட்டங்களை நாடாளுமன்றம் இயற்றும். அதே மாதிரி மாநில சட்டசபை தேர்தல் சம்பந்தமாக இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது, தொகுதிகள் வரையறை செய்தல், இதையெல்லாம் அதில் ஏதாவது மாற்றம் அதுவும் பாருங்கள், அரசியலமைப்பிற்குட்பட்டு ஏதாவது மாற்றம் செய்கிறது மாநில சட்டசபை. அப்போ பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஏதாவது மாற்றம் பண்ணணும், ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்போ பட்டியல் தயாரிக்கிறது, சட்டம் அப்படிங்கிறத தாண்டி இந்த பட்டியல் தயாரிக்கிறது. ஓகேங்களா, தொகுதிகள் வரையறை செய்தல், இதில் ஏதாவது அரசியலமைப்பிற்குட்பட்டு மாற்றம் கொண்டு வரணும்னா நாடாளுமன்றம் பண்ணும். மாநில சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாநில சட்டசபை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ஓகேவா, புரிஞ்சிருச்சுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இந்த இந்தியாவுடைய தேர்தல் நடைமுறை. அடுத்தது வேட்பாளர் எப்படி நியமனம் பண்ணுறாங்க, வாக்காளருக்கும் வேட்பாளருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம். பிணை தொகையை ஒருத்தர் தொகையினை செலுத்தணும். என்னென்னலாம் அவங்க பிரகடனத்தை ஒவ்வொரு வேட்பாளரும் மேற்கொள்ள வேண்டும், குற்றவியல் வழக்குகள், சொத்துகள் மற்றும் கடன்கள், கல்வி தகுதிகள், இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லணும். ஓகேங்களா, இதெல்லாம் ஈஸியானது. அடுத்து பாருங்கள், தேர்தல் பரப்புரை. பாருங்கள், பரப்புரை இப்போ பார்த்தீங்களா, வேட்புமனு தாக்கல் செஞ்சுருவாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க. சில பேர்த்தில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ யாரெல்லாம் வேட்பாளராக நிற்கிறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தல் பரப்புரை பண்ணுவாங்க. பாருங்கள், பரப்புரைகள் இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தேர்தல் நடக்கும் நாள் வரை 2 வார காலத்திற்கு நடைபெறுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்தல் பரப்புரை எதிலிருந்து எது வரைக்கும், இறுதியாக யாரெல்லாம் வேட்பாளராக நிற்க போகிறாங்கன்னு அந்த பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடும். அதிலிருந்து தேர்தல் நடக்கும் வரைக்கும் 2 வார காலத்திற்கு நடைபெறும்னு சொல்கிறாங்க. நமது தேர்தல் சட்டங்களின்படி ஒரு கட்சி அல்லது வேட்பாளர் கீழ்கண்டவற்றை செய்யக்கூடாது. ஓகேங்களா, நம்மளுடைய தேர்தல் சட்டத்தைப்படி ஒரு கட்சியோ ஒரு வேட்பாளரோ செய்யக்கூடாது. என்னென்ன செய்யக்கூடாது, வாக்காளர்களுக்கு கையூட்டு அளித்தல் அல்லது அச்சுறுத்தல் பண்ணக்கூடாது, சாதி மற்றும் மதத்தின் பெயரால் வாக்களிக்கும்படி வேண்டக்கூடாது. ஓகேங்களா, சாதி மற்றும் மத பெயரை சொல்லி வாக்களிக்க சொல்லக்கூடாது. தேர்தல் பரப்புரைகளுக்கு அரசாங்கத்தின் வளங்களை என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இவ்வாறு அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட பின்னரும் கூட நீதிமன்றம் அத்தேர்தலை நிராகரித்து உத்தரவிடலாம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிட்டாங்கன்னு இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஒரு சட்டமன்ற தொகுதியோடவோ இல்லை மக்களவை தொகுதியோட உறுப்பினராக ஆயிட்டா கூட நீதிமன்றம் அந்த தேர்தலை என்ன பண்ணிடும், நிராகரித்து உத்தரவிடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், ஒரு கட்சி அல்லது வேட்பாளர் செய்ய முடியாததெல்லாம் என்ன அப்படின்னா, தேர்தல் பரப்புரை நடக்குதுல்ல, அப்போது மத வழிபாட்டு தலங்களை பயன்படுத்தக்கூடாது. இது ஒன்று. ஓகேங்களா, அடுத்தது, தேர்தலுக்காக அரசு வாகனங்கள், விமானங்கள் மற்றும் அரசு அலுவலர்களை பயன்படுத்தக்கூடாது.
தேர்தலுக்காக அந்த பரப்புரையின் போது. அடுத்தது, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அமைச்சர்கள் எவ்வகை திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுதல், முக்கிய கொள்கை முடிவுகளை எடுத்தல், பொது சேவை வசதிகளுக்கான வாக்குறுதி அறிவித்தல் போன்றவற்றினை செய்யக்கூடாது. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாங்கள் இந்த திட்டம் கொண்டு வரோம், இந்த திட்டம் இந்த மாதிரி கொடுக்குறோம், முக்கியமான திட்டங்களுக்கெல்லாம் அடிக்கல் நாட்டுறது, ஏதாவது முடிவு எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வாக்குறுதி அளிக்கிறது, அதெல்லாம் கூடாது. புரிஞ்சுதுங்களா? அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு கட்சி அல்லது வேட்பாளர் என்னென்னலாம் செய்யக்கூடாது, ஓகேங்களா? அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்போங்க நடந்துச்சு? இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் 1947 சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 1951 to 52 பீரியடில் இந்தியாவில் பொது தேர்தல்கள் நடந்து முதலாவது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டது, ஓகேங்களா? அப்போ அந்த பொது தேர்தலை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். மொத்தம் பார்த்திங்கன்னா 489 மக்களவை இடங்களில் காங்கிரஸ் கட்சி, ஏன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் உங்களுக்கு யார் தான் ஜெயித்தாங்க? காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிச்சிருக்கோம். 489 மக்களவை இடங்களில் காங்கிரஸ் கட்சி 364 இடங்களில் வெற்றி பெற்றது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது மொத்த வாக்குப்பதிவில் என்ன 45% இவங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா 16 இடங்களில் வெற்றி பெற்று 2ஆம் இடம். அதுக்கு அடுத்த இடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்கள். அதுக்கப்புறம் இவங்க ஜெயிச்சிட்டாங்க, மக்களவை அமைச்சிட்டாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பதவியேற்கிறாரு. இந்த தேர்தலில் மொத்தமாக, இது காங்கிரஸ் கட்சியோடைய பர்சன்டேஜ், இந்த தேர்தலில் மொத்தமாக எவ்வளோ வாக்குப்பதிவு நடைபெற்றதுன்னா 67.60, சரி 6%, 67.6%. எத்தனை கட்சிகள் போட்டிட்டு இருக்கு? 54 கட்சிகள் போட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏறத்தாழ 4 மாதங்கள் நடந்திருக்கு பாருங்க. அக்டோபர் 25, 1951 இருந்து பிப்ரவரி 21, 1952 வரைக்கும் நடந்திருக்கு. 26 இந்திய மாநிலங்கள் மற்றும் 401 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் நடைபெற்ற தொகுதிகள் 401 தொகுதிகளில் 26 இந்திய மாநிலங்கள் நடைபெற்றது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், முதல் பொது தேர்தல், இது சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நாம் இப்போ பார்த்தோம். இது என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு தேர்தல் நடந்திருக்குல்ல, முதல் பொது தேர்தல் அப்படிங்கிறது இம்பீரியல் கவுன்சில் எனும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னா 1920. சுதந்திரத்திற்கு பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 to 52. இது வருடம் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அப்போ பாருங்கள், எத்தனை 489 மக்களவை இடங்களில் காங்கிரஸ் கட்சி 364 இடங்களை வெற்றி பெற்றது, 45%. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களில். ஃபஸ்ட்டு பிரதமர் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. மொத்த வாக்குப்பதிவு 67.6%. 54 கட்சிகள் போட்டிட்டு இருக்கிறாங்க. 4 மாதங்கள் நடந்திருக்கு. அக்டோபர் 25, 1951 இருந்து பிப்ரவரி 21, 1952 வரைக்கும் 26 இந்திய மாநிலங்கள் மற்றும் 401 தொகுதிகளில் நடந்திருக்கு. பிரிட்டிஷ் இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் 1920, ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்தியாவுடைய தேர்தல் வகைகள்லாம் என்னென்னங்க? நேரடி தேர்தல்னு சொல்லுவோம், அடுத்தது மறைமுக தேர்தல்னு சொல்லுவோம். அப்போ நேரடி தேர்தல்னா என்ன, மறைமுக தேர்தல்னா என்ன, அதனுடைய நிறை என்ன, அதனுடைய குறை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளானது தான். இந்தியாவுடைய தேர்தல் வகைகளில் 2 டைப்பு, ஒன்று நேரடி தேர்தல், இன்னொன்று மறைமுக தேர்தல். நேரடி தேர்தல்னா என்னதுங்க? மக்கள் தன்னுடைய பிரதிநிதிகளை தாங்களாகவே ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறது. வாக்காளர்கள் தமது பிரதிநிதிகளை நேரடியாகவே தேர்ந்தெடுக்கிறது. மக்கள் ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறது தான் நேரடி தேர்தல். அப்போ இதனுடைய நிறைகள் என்னதுன்னா வலுவான மக்களாட்சி கொண்டது. ஆமாம், இப்போ நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கனாவே என்னதுங்க, அங்கே மக்களாட்சி இருக்குன்னு அர்த்தம். மக்கள் தன்னை ஆட்சி செய்யக்கூடிய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுதான் மக்களாட்சி. நிறைகள் அதெல்லாம் சொல்கிறாங்க. அரசாங்க நடவடிக்கைகள் பற்றிய விழிப்புணர்வும் தகுதியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் மக்களுக்கு இது கற்பிக்குது. மேலும் மக்கள் அரசியலில் முக்கிய பங்கு வகிக்க ஊக்கமளிக்கிறது. அப்போ மக்கள் ஓட் போட்டு தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நம்மளும் என்ன பண்ணுறோம், அரசியலுக்குள்ளே வர்றோம். நம்ம அவங்கள தெரிஞ்சுக்கிட்டா தானே, நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தானே ஓட் போட முடியும். அப்போ மக்கள் அரசியலில் முக்கிய பங்கு வகிக்க இது உதவுது, ஊக்கமளிக்கிறது. மக்களை தீவிரமான அரசியல் நடவடிக்கைகளில் இது ஈடுபட தூண்டுது. அப்போ நம்ம கவனிப்போம்ல, எல்லா அரசியல்வாதிகள் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அறிவிப்புகள், அது எல்லாத்தையுமே நம்ம கவனிப்போம்,
ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய அரசியல் ஈடுபாடு அதிகமுள்ளவர்களாக என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மக்களை இந்த நேரடி தேர்தல் பண்ணுது. ஏன்னா ஓட் போடணும்ல. அப்போ என்ன பண்ணோம், அவங்க யார் யாரெல்லாம் பிரதிநிதிகள், இவங்க எப்படி இவங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஆராய்ச்சி பண்ணுவோமா? அப்போ அரசியல் நம்ம ஈடுபடுறோம் தானே அர்த்தம். அதை தான் சொல்கிறாங்க. அப்போ சில இடத்துல நேரடி தேர்தலுடைய நிறைகள் அல்லாதது எது, நிறைகள் எது, குறைகள் எது அப்படிங்கிற மாதிரி கூட ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை இந்த 3 பாயிண்ட்டும் நிறைகள். குறைகள் என்ன அப்படின்னா, இது அதிக செலவு. உண்மையாலுமே என்னதுங்க, மக்கள் எல்லாத்தையும் இது பண்ணோம். ஓகேங்களா? அப்போ என்னாகும், இது அதிக செலவு கொண்டதாக இது இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வேணும், அதுக்கு நிறைய செலவு பண்ணணும்ல மக்கள் போய். இப்போ எல்லா தொகுதியிலையும் உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த இது போடுவாங்க. அப்போ அந்த உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா, நிறைய பேர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அவங்களுடைய வேலை இது பண்ணிவிட்டு அங்கே வருவாங்க. அப்போ அதுக்கு செலவு எல்லாமே பண்ணும்பொழுது அதிக செலவு ஏற்படும்ல, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் தேர்தல் நடத்தணும், அப்போ செலவே இல்லாமல் பண்ண முடியுமா? அதிக செலவு அதுக்கு வந்து ஏற்படும். அடுத்தது, எழுத்தறிவற்ற வாக்காளர்கள் பொய்யான பரப்புரைகளால் தவறாக வழிநடத்தப்படுகிறார். இப்போ சில பேர் அறியாமையினால் பொய்யான பரப்புரைகள்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நமக்கு அது எழுத்தறிவற்ற வாக்காளர்கள் அப்படிங்கிறத தாண்டி படிக்கலினாலும் சில பேர் என்னவா இருப்பாங்க, அறிவாக தான் இருப்பாங்க. படிச்சிருந்தாலும் சில பேர் அறியாமையோடு தான் இருப்பாங்க. ஏன்னா இது அப்படி சொல்ல முடியாது. ஓகேங்களா? எழுத்தறிவு இல்லாதனால ஒருத்தர் அறியாமையோடு இருக்கிறாங்க நம்மளால சொல்ல முடியாது. படித்தவங்களும் சில இடத்துல அப்படி தான் நடந்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படிங்கும் பொழுது என்னென்னா, இது வந்து என்னென்னா அனுபவ அறிவு இருக்கணும், நல்ல பண்பு இருக்கணும். அது படித்தா மட்டும்தான் வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது வந்து இயல்பாக வரணும், அதுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும் அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ பொய்யான பரப்புரைகளால் எழுத்தறிவிட்ட வாக்காளர்கள் சொல்ல வேண்டியதில்லை, வாக்காளர்கள் பொய்யான பரப்புரைகளால் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். ஓகேங்களா? அதாவது இங்கே நான் இப்போ சொல்ல வேணாம்னு சொல்கிற புக்கில் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தது, நேரடி தேர்தல் நடத்துவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பணி தானேங்க. ஒவ்வொரு வாக்கு மையங்களிலும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் முறையை உறுதி செய்வது என்பது தேர்தல் ஆணையத்திற்கு மிக பெரும் சவாலாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ப்ரொசீஜருங்க. எல்லா மையத்திலையும் சுதந்திரமாக நியாயமான அந்த தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவால். அதனால் இது குறைன்னு சொல்கிறாங்க, இது ஒரு குறையாக சொல்கிறாங்க. சில அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வாக்காளர்கள் மீது பணம், பொருள் அல்லது பணிகள் மூலமாக தங்களுடைய செல்வாக்கை செலுத்துவது என்பது ஒரு மற்றொரு சவாலாகும். இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தின் மூலமாகவோ பொருளின் மூலமாகவோ என்ன பண்ணுறது, நம்ம மேலே செல்வாக்கு செலுத்துறது. அப்போ இதுவும் ஒரு பிரச்சனை தானே இங்கே. அடுத்தது பாருங்கள், தேர்தல் பரப்புரைகளின் போது சில நேரங்களில் வன்முறைகள், பதற்றங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு மக்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை பாதிக்கப்படுகிறது. நிறைய இடத்துல இந்த வன்முறைகள்லாம் நடந்துட்டுருக்கு, பதற்றம் ஏற்படுது. இதெல்லாம் ஒரு நேரடி தேர்தலில் இதெல்லாம் குறைகள். அப்போ நிறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வலுவான மக்களாட்சி, அரசியலில் மக்கள் முக்கிய பங்கு வகிக்கிறதுக்கு இது ஊக்கமளிக்குது, அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தூண்டுது. குறைகள் அப்படின்னு பார்த்தா இதுக்கு அதிக செலவு எடுத்துக்குது, பொய்யான பரப்புரைகளால் நம்ம ஏமாறுறோம், சுதந்திரமான நியாயமான தேர்தல் முறையை இது உறுதி செய்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிக பெரும் அந்த உறுதி செய்வது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு மிக பெரும் சவாலாக இருக்குது. பணம் மூலமாகவோ பொருள் மூலமாகவோ வாக்காளர்கள் மீது வேட்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய செல்வாக்கை செலுத்துகிறாங்க. வன்முறைகள், பதற்றங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் குறைகள். சரி, அப்போ மறைமுக தேர்தல்னால் என்னதுங்க, நம்ம உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருப்போம், அந்த உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறையே மறைமுக தேர்தல், இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலில் என்னதுங்க, இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜ்யசபா எலெக்ஷன் அப்படிங்கிறது இன்டைரக்ட் எலெக்ஷன். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதனுடைய நிறைகள் என்னது, செலவு குறைவாக இருக்கும். ஏன்னா கம்மியான பெஸ்ட் அந்த அவைக்குள்ளது. இப்போ மாநிலங்களவை எலெக்ஷன் வச்சுக்கோங்களேன், எங்கே நடக்கும், அங்கே மட்டும்தானே நடக்கும். அதுக்கு அத்தனை பேர் எல்லா தொகுதியிலையும் வந்து இந்த மாதிரி பாருங்கள், நார்மலாக சட்டமன்ற எலெக்ஷன்லாம் நடக்குது, மக்களவை எலெக்ஷன்லாம் நடக்குது, எல்லா தொகுதியிலையும் எத்தனை மக்கள், இது எல்லாம் மெயின்டைன் பண்ணி அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும். அங்கன்னா அந்த அவையில் மட்டும் நடக்குமா? அப்போ செலவு குறைவு தானே. அப்போ பெரிய நாடுகளுக்கு இது உகந்ததுன்னு சொல்கிறாங்க. பெரிய நாடுகளுக்குலாம் இது உகந்ததாக இருக்குது. இது வந்து நிறைகள். குறைகள் என்ன பார்த்தீங்கன்னா, வாக்காளர் எண்ணிக்கை அங்கே குறைவாக இருக்கிறதுனால இந்த ஊழல், கையூட்டு, குதிரை பேரம் ஆகியவற்றிற்கு வாய்ப்புகள் அதிகம் காணப்படும். இன்னொன்று என்னென்னா, எண்ணிக்கை குறைவாக இருக்குது, அதனால் ஊழல், கையூட்டெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குறைவான பேர் தான் இருக்காங்க.
அடுத்தது, மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க நேரடியாக பங்கு பெறாமல் மாறாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே இம்முறையில் பங்கு பெறுவதால் மக்கள் பிரதிநிதித்துவம் குறைந்த மக்களாட்சி முறையாக காணப்படுகிறது. அப்போ இன்னொரு குறை என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய பங்கு இங்கே குறைஞ்சு போகுது, மக்களுடைய பங்கு இங்கே குறைஞ்சு போகுது. அதனால தான் மக்கள் பிரதிநிதித்துவம் குறைந்த மக்களாட்சி முறையாக இது மாறிடுச்சு காணப்படுகிறது. எனவே மக்களின் உண்மையான விருப்பத்தை இது பிரதிபலிக்குமான்னு சொல்ல முடியாது, பிரதிபலிக்காமல் இருக்க நேரிடுறது. நம்ம தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் நமக்கு பிடிச்சவங்களுக்கு தான் ஓட் போடுவாங்க அப்படின்ட்டு கிடையாதுல்ல. அதுதான் சொல்கிறாங்க, மக்களுடைய உண்மையான விருப்பத்தை பிரதிபலிக்காமல் இருக்க நேரிடுகிறது. அவ்வளோதான். அப்போ மறைமுக தேர்தல் அப்படிங்கிறது, நிறைகள் அப்படிங்கிறது செலவு குறைவு, பெரிய நாடுகளுக்கு உகந்தது. குறைகள் அப்படின்னா ஊழல், கையூட்டு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். மக்கள் பிரதிநிதித்துவம் குறைந்த மக்களாட்சி முறையாக இது இருக்குது. அவ்வளோதான், 2 பாயிண்ட் தான். அடுத்தது அரசியல் கட்சிகளை பற்றி பார்ப்போம். அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், அதெல்லாம் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். அடுத்த ஷெட்யூலுக்குள்ளே நம்ம பார்ப்போம். இங்கே அரசியல் கட்சிகள்னால் ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறதோட பார்ப்போம். அரசியல் கட்சிகள் அரசாங்கத்தை அமைத்து அவற்றை என்ன பண்ணுது அப்படின்னா வழி நடத்துது. அரசியல் கட்சிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம், அவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு அமைச்சரவை உருவாகுது. அப்புறம் அவங்க அரசாங்கத்தை அமைத்து அதை என்ன பண்ணுறாங்க, வழி நடத்துகிறாங்க. அப்போ தேர்தலில் ஜெயிச்ச கட்சி தான் ஆளும் கட்சியாக இருக்கும். தோல்வியடைந்த கட்சிகளை நாம் என்ன சொல்லுவோம், எதிர்கட்சியாக இருக்கும். அப்போ எதிர்கட்சி கண்டிப்பாக முக்கியம். எதிர்கட்சி இல்லை அப்படின்னா, ஓகேங்களா, ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. அதுதான் எதிர்கட்சியுடைய பங்களிப்பு. அதுக்காக தான் எதிர்கட்சி கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தேர்தலில் தோல்வியடைந்த கட்சிகள் எதிர்கட்சியாக பங்களிப்பு செய்கின்றன. இவை அரசின் குறைகள் மற்றும் தவறான கொள்கைகளை எதிர்த்து பல்வேறுபட்ட பார்வைகளை முன்வைக்கின்றன, விமர்சனம் செய்கின்றன. அப்போ இந்த எதிர்கட்சி ஒன்று வேணும். அப்போ தான் ஆளுங்கட்சி என்ன பண்ண மாட்டாங்க, தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது, மக்கள் கருத்திற்கு அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, வடிவம் கொடுக்குறாங்க. நம்மளுடைய கருத்து கேட்டிருக்காங்க, அந்த கருத்தின்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா மக்கள் கருத்திற்கு அரசியல் கட்சிகள் தான் என்ன கொடுக்குறாங்க, வடிவம் கொடுக்குறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா. அரசியல் கட்சிகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மக்களாட்சியுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, அரசியல் கட்சி தான் இந்த மக்களாட்சியுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறோம். இதில் ஜென்ரலான பாயிண்ட்ஸுங்க ரேட் பண்ணிக்கோங்க. இந்த மக்களாட்சியில் எதிர்கட்சிகளுடைய பங்கு என்னங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மக்களாட்சியில் அமெரிக்க ஐக்கிய நாட்டை போல இரு கட்சி ஆட்சி முறையோ அல்லது இந்தியா பிரெஞ்சு நாடுகளைப் போல பல கட்சி ஆட்சி முறையோ இருக்கலாம். மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த டைப்பாக வேணாலும் இருக்கலாம். இரு கட்சி ஆட்சி முறையும் இருக்கலாம், பல கட்சி ஆட்சி முறையும் இருக்கலாம். இரு கட்சி ஆட்சி முறைன்னு என்னதுங்க, அந்த கண்ட்ரியில் 2 கட்சி தான் இருப்பாங்க. பல கட்சி ஆட்சி முறைனா நம்ம இந்தியா மாதிரி எத்தனை கட்சிகள் வேணாலும் இருக்கலாம். பல கட்சி ஆட்சி முறையும் இருக்கலாம். எந்த கட்சியில் வேணாலும் என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சி இருப்பாங்க. ஓகேங்களா, எந்த கட்சி முறையாக வேணாலும் இருக்கலாம். பெரும்பான்மை மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக ஆளும் கட்சியும் எஞ்சிய மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக எதிர்கட்சியும். பாருங்கள், பெரும்பான்மை அப்படின்னு என்னதுங்க, பாதிக்கு மேலே அப்படின்னு அர்த்தம். பெரும்பான்மை மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக ஆளும் கட்சியும் எஞ்சிய மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக எதிர்கட்சியும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா. யார் ஆளுங்கட்சி, யார் எதிர்கட்சி. மக்களாட்சி முறையிலான அனைத்து அரசாங்கங்களிலும் எதிர்கட்சி தலைவர் தான் முக்கிய பங்கை வகிக்கிறார். இவர் பாருங்க, கேபினெட் அமைச்சர் தகுதி பெறுகிறார். இந்த எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சருக்கு என்னென்ன தகுதி இருக்குதோ அந்த தகுதி, கேபினெட் அமைச்சர் தகுதி பெறுகிறார். பாருங்க, பொது கணக்கு குழுவின் தலைவராக இருக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்தோமா, ஞாபகம் இருக்குங்களா. பொது கணக்கு குழுவின் தலைவராக இவர் அரசு துறைகளின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குவதோடு மக்கள் நலனுக்காக செலவிடப்படும் பொது பணத்தை அவர் என்ன ஆய்வு பண்றாரு. அது போக பாருங்க, இதே போன்று அவர் மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். மத்திய கண்காணிப்பு ஆணைய தலைவர், அது போக அவங்களுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு இவர் வகிக்கிறாரு. மக்களாட்சியில் எதிர்கட்சிகள் ஒரு பொறுப்பான பங்கினையும் மக்களின் நியாயமான கோரிக்கைகள் மற்றும் விருப்பத்தை பிரதிபலிக்கின்றன. மக்கள் சார்பாக எதிர்கட்சி கேள்வி கேட்கறது ஆளுங்கட்சியை. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, இது ஒரு முன்னாடியே கொடுத்துருக்கணும், இங்கே கொடுத்துருக்கேன். இதில் வராது, இது முன்னாடி இன்ட்ரோடக்ஷனில் வரணும். எந்த ஒரு அரசியல் கட்சியும் 3 கூறுகளை கொண்டு இருக்கும். என்னென்ன கூறுகள், தலைவர் இருப்பார், அதில் செயல் உறுப்பினர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. ஏன்னா கொஸ்டின் கூட கேட்கலாம், 3 கூறுகளை, எந்த ஒரு அரசியல் கட்சியும் 3 கூறுகளை கொண்டிருக்கும். அந்த 3 கூறுகள் எவை, தலைவர் இருப்பாங்க, செயல் உறுப்பினர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க.
ஓகேங்களா. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா கேபினெட் அமைச்சர் தகுதி பெற்றிருக்கிறார். பொது கணக்கு குழுவின் தலைவராக இருக்கிறாரு. பெரும்பான்மை மக்களின் ஆதரவு பெற்ற கட்சி பார்த்திங்கன்னா ஆளும் கட்சியாக செயல்படும். எஞ்சிய மக்களின் ஆதரவு பெற்ற கட்சி எதிர்க்கட்சியாக செயல்படும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. எதிர்க்கட்சி அரசாங்கத்தை அமைத்து இதெல்லாம் இது லைட்டாக ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அரசியல் கட்சிகளை, மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், அந்த அங்கீகாரத்துடைய அந்த தகுதிகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அடுத்தது கட்சி முறை வகைகள். எத்தனை கட்சி முறை வகைகள் இருக்குன்னா 3 இருக்குது. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறைன்னு சொல்கிறோம். ஒரு கட்சி முறை அப்படின்னு என்னதுங்க, ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் அங்கே ஆட்சி பண்ணிகிட்ருக்கும் எப்போவுமே. ஓகேங்களா. ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் அங்கே ஆட்சி பண்ணும். எடுத்துக்காட்டு என்னது, சீனா, வடகொரியா, கியூபா. இங்கெல்லாம் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் ஆட்சி பண்ணும். ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல எதிர்கட்சியே இல்லை அப்படின்னா அங்கே எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இரு கட்சி முறை. இரு கட்சி முறையில் 2 கட்சிகள் இருக்கும். ஒன்று ஆளுங்கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. இது ஓகே. ஆளுங்கட்சி இருக்கும், எதிர்கட்சி இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 நாடு சொல்லலாம். பிரிட்டன் ஒன்று, அமெரிக்கா ஐக்கிய நாடுகள். இது 2லேயுமே 2 கட்சி இருக்குது. 2 கட்சி தான் ஆட்சி பண்ணும். தொழிலாளர் கட்சி அதான் மாறி மாறி தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சி, இவங்களுக்குடைய தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் போட்டி நடக்கும். தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி. அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் பொறுத்த வரைக்கும் குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி, இவங்களுக்குள்ள தான் போட்டி இருக்கும். ஓகேங்களா. அப்போ 2 கட்சிகள் அப்படின்னாவே பிரிட்டனும் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளும் ஞாபகம் வந்துடும். அடுத்தது பல கட்சி முறை. நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னதுங்க, இந்தியா தான். இந்தியாவில் பல கட்சிகள் இருக்குது. ஓகே. 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகள், இல்லை 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகள் இருந்துச்சுன்னா அதை பல கட்சி முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எடுத்துக்காட்டு இந்தியா, ஃப்ரான்ஸு, ஸ்வீடன், நார்வே. இந்த எக்ஸாம்பிள் நாடுகள் கேட்கலாங்க. ஓகேங்களா. கீழ்கண்டவற்றுள் பல கட்சி முறை கொண்ட நாடுகள் எவை, ஒரு கட்சி முறை கொண்ட நாடுகள் எவை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா. அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. சரி, அடுத்தது பாருங்கள், நம்ம அரசியல் கட்சிகள் பார்த்துட்டோம். அடுத்தது அழுத்த குழுக்கள் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது லைட்டாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான், ஒரு சின்ன கண்டென்ட் தான், பார்த்துடலாம். அழுத்த குழுக்கள் என்ற சொல் எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா ஐக்கிய அமெரிக்க நாட்டில் உருவாக்கப்பட்டது. இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. இது எதற்காக அப்படின்னா பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு குழு தான் இந்த அழுத்த குழுக்கள். பொது நலன்களை பாதுகாப்பதற்காகவும் ஊக்குவிப்பதற்காகவும். பாருங்க, அரசு மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தருவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அப்போ அழுத்த குழுக்கள்னா அரசு மேலே ஒரு அழுத்தம் கொடுத்து, ப்ரெஷர் கொடுத்து, அரசுடைய கொள்கைகளில் ஒரு பொது நலனுக்காக ஒரு மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தருது. அதனால தான் பேர்லேயே அழுத்த குழுக்கள்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேறு பேர் என்ன இருக்குன்னா நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட குழுக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இவை. அதே சமயம் இவை அரசியல் கட்சிகளிலிருந்து வேறுபட்டவைன்னு சொல்கிறாங்க. அப்போ இது அரசியல் கட்சிகள் கிடையாது. தேர்தலில் போட்டியிடவும் மாட்டாங்க, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற விளைவதும் இல்லை. இது அரசியல் கட்சி கிடையாது. அரசியல் கட்சிகளிலிருந்து வேறுபட்டவை. ஆனால் பொது நலன்களுக்காக அரசின் மீது என்ன பண்ணுறது, அழுத்தம் தருவாங்க. பொது நலன்களை பாதுகாப்பதற்கான ஒரு குழு, செயல்படக்கூடிய ஒரு குழு. சரி, அப்போ இந்தியாவில் அழுத்த குழுக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. ஆனால் வளர்ச்சி அடைந்ததா இல்லை. அமெரிக்கா அல்லது மேற்கத்திய நாடுகளான இங்கிலாந்து, பிரெஞ்சு, ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி வளர்ச்சி அடைந்ததாக காணப்படவில்லை. நிறைய இருக்குது, ஆனால் மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி வளர்ச்சி அடைந்ததா இல்லை. ஓகேங்களா. சரி, இப்போ அழுத்த குழுக்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா அரசின் கொள்கைகளில் என்ன பண்ணுறாங்க, செல்வாக்கு செலுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட நலன்களை பெற செயல்படும் நலக்குழுக்கள் அழுத்த குழுக்கள் எனப்படும். அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு கொள்கை எடுக்கிறாங்க, ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது பொது நலனுக்கு ஆபத்தை விளைவிக்குது அப்படின்னா இவங்க அழுத்தம் கொடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது கவர்மெண்ட் என்ன பண்ண மாற்றும். ஓகேங்களா. அப்போ அரசின் கொள்கைகளில் அவங்க என்ன பண்ணுறாங்க, செல்வாக்கு செலுத்துவதன் மூலம் நலன்களை பாதுகாக்கிறாங்க. ஓகேங்களா. அவை எந்த அரசியல் கட்சிகளுடனும் என்ன பண்ணலை, அணி சேருவது கிடையாது. அவங்க தனித்து தான் இருப்பாங்க. ஆனால் மறைமுக முடிவுகள் எடுப்பதில் அதிக செல்வாக்கு செலுத்தும் ஆற்றல் மிக்கவை. அதாவது இவங்க அரசியல் கட்சியில் இருக்க மாட்டாங்க, அரசு இருக்கக்கூடிய அந்த முடிவுகளில் இவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இவங்க இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இவங்களுடைய அந்த அரசு ஒரு முடிவு எடுக்குதுன்னா
அதில் மறைமுகமாக இவங்களுடைய முடிவுகள் இருக்கும், அதிக செல்வாக்கு செலுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அரசியல் பங்கேற்பு, கல்வி, கொள்கை உருவாக்கம், கொள்கை அமலாக்கம் போன்ற பல வகை செயல்பாடுகளை இது வந்து மேற்கொள்ளுது. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த அளவுக்கு லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். பாருங்கள், இந்தியாவில் செயல்படும் அழுத்த குழுக்களை நாம் எப்படிலாம் வகைப்படுத்தலாம்? வணிக குழுக்கள், தொழிற்சங்கங்கள், விவசாய குழுக்கள், தொழில்முறை குழுக்கள், மாணவர் அமைப்புகள், மத அமைப்புகள், பழங்குடி அமைப்புகள், மொழி குழுக்கள், கோட்பாடு அடிப்படை குழுக்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வகைப்படுத்தலாம். இந்த மாதிரி வகைகள்லாம் இருக்குது நம்மளுடைய இந்தியாவில். ஓகேங்களா? சரி, அப்போ அழுத்த குழுக்களுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பு, அப்போ இது ஒரு அழுத்தக்குழு. பாருங்கள், அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், இது ஒரு அழுத்தக்குழு, AITUC. அகில இந்திய விவசாயிகள் சங்கம், AIKS. இந்திய மருத்துவ சங்கம், IMA. அகில இந்திய மாணவர் சம்மேளனம், அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை, இளம் பதாகர் சங்கம், தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நர்மதா பச்சோவா அந்தாலன். இது எல்லாமே ஒரு ப்ரெஷர் குரூப் தான். இதெல்லாம் அரசியல் கட்சிகள் கிடையாது. அரசு ஏதாவது அவங்களுடைய கொள்கைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதை வந்து மக்கள் நலனுக்காக மாற்றுவதற்கான அதற்காக செயல்படக்கூடிய குழுக்கள் தான் அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் லைட்டாக இந்த எக்ஸாம்பிளில் லைட்டாக பார்த்துக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? கேட்டுட்டு இதில் அழுத்த குழுக்கள் இதில் எது அப்படிங்கிற மாதிரி கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டா போதுமானது. ரைட். எந்த நாடுகள் உருவாக்கப்பட்டது? ஐக்கிய அமெரிக்க நாட்டில். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாமேனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், அதனுடைய வகைகள் பார்த்தோம், அரசியல் கட்சிகள் பார்த்துட்டோம், அழுத்த குழுக்கள் பார்த்துட்டோம். அந்த பிரதிநிதித்துவத்துடைய வகைகளில் அந்த முதல் நிலையை கடந்து செல்லுதலும் அந்த மாற்று வாக்கு முறையும் நல்லா பார்த்துக்கோங்க. டைம் அதுக்கு அதிகமாக எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த தொகுதி மறுவரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம், 84வது அரசமைப்பு சட்ட திருத்தம், ஆர்டிக்கல் 82, இதெல்லாம் நான் என்னென்னு சொன்னேன். அப்போ எத்தனை வருஷத்துக்கு? 25 வருஷத்துக்கு. 2001 ஒரு 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க தொகுதி மறுவரையை. அதே மாதிரி 2001 1976 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2001 மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2026 இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதை நான் சொன்னதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இப்போ நோட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் நியூஸில் வரும். கண்டிப்பாக அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஒருவேளை அது நான் சொன்னது உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, விடுங்க, நியூஸில் அது வரும். நம்ம அப்போ வந்து நீங்கள் நியூஸை பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்னது ஜஸ்ட்டு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நியூஸில் வரும்பொழுது அதை பாருங்கள், நல்லா புரிதல் ஏற்படும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கும் பொழுதே நமக்கு எல்லாமே அக்யூரேட்டாக புரியணும்னு கிடையாது, ஒரு ஓவராலாவது நமக்கு புரிஞ்சிருக்கணும். அப்புறம் படிப்போம், டெஸ்ட் எழுதுவோம், ரிவைஸ் பண்ணுவோம், படிப்போம், அப்புறம் டெஸ்ட்டு அனலைசிஸ் பண்ணுவோம். அப்படி பண்ண தான் நமக்கு நல்ல புரிதலே ஏற்படும். எடுத்தோடனே ஃபுல்லாக ஒரு 100% நமக்கு அக்யூரேட்டாக புரிஞ்சிடணும் அப்படின்னா அது அப்போ தான் என்ன ஆகும்னா டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஓவராலான ஒரு ஐடியா அதை பற்றி உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம போக போக பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன், அதாவது தொகுதி மறுவரை கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது போக அந்த மாற்று வாக்குமுறை மறுபடியும் இங்கே சொன்னேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சாரி, அதாவது நான் குறைச்சிக்கிறேன் அந்த டைம். ஏன்னா சில இடத்துல சொல்ல வேண்டியது சொல்லி தானே ஆகணும். முன்னாடியே சொன்னாலும் இப்போ யாராவது அதை பார்க்காம இப்போ கூட பார்க்கலாம், அதை பார்த்துருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு புரியாமல் கூட இருந்திருக்கும். இப்போ பார்த்தோன்னா அப்போ பார்த்துட்டு ஓரளவுக்கு மேலோட்டமாக தான் புரிஞ்சிருக்கும் சொல்லும் பொழுது. இப்போ நான் மறுபடியும் சொல்லும் பொழுது கூட அவங்களுக்கு ஃபுல்லாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், புரிஞ்சிருந்தாலும் திருப்பி கேட்கும்பொழுது இன்னும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும்ல, அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.